திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் படைத்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் சேக்கிலாரடி சென்னை இருத்துவான். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடதுறைவால் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடொழி தலைகமாது. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அம்மடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூர்ணி தாயருணர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உடையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பிறந்தகாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகிறது. அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சைவ சித்தாந்தத்தில் ஒரு நூற்பா இருக்குது. ரொம்ப முக்கியமான நூற்பா அதுதான். ஆமாம், நம்ம என்னதான் பெருமானுடைய திருவருள் கிடைச்சி மல நீக்கமானாலும் கூட அந்த மல நீக்கமானது நம்ம தக்க வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு உபாயம்தான் நமக்கு. ஒன்று அஞ்செழுத்து, இன்னொன்று அடியார் திருக்கூட்டம். அடியார் திருக்கூட்டத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது. மீண்டும் அந்த மல வாசனை தாக்காமல் இருக்கணும்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கும். அதுதான் 12ஆம் நூற்பா நமக்கு சொல்கிறது. அது இன்னமும் தெரியல, பெரிய புராண வகுப்பில் அதை சொல்கிற மாதிரி திருவருளில் அமைஞ்சிருச்சு. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி முடிச்சாகணும்னு ஒரு இது. அதை பார்த்தீங்கன்னா 12ஆம் சூத்திரத்தை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா எல்லா சூத்திரமும் அதுக்குள்ளே அடக்கம் தான், வேறு ஒன்றும் அதுக்கு மேலே இல்லை. எப்படி திருத்தொண்ட தொகைக்குள்ளே 796 பதிகமும் அடக்கம்னு ஐயா சொன்னாரா, அது மாதிரி. ஆமாம், எல்லா பதிகம் என்னால் படிக்க முடியாது, ஒரு பதிகம் தான் படிக்க முடியும்னா திருத்தொண்ட தொகை படித்தா போதுன்ட்டார் ஐயா. ஞானசம்பந்த பெருமான் பதிகம் 386, நாவுக்கரசு பெருமான் 310, அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகள் பதிகம் 100, எல்லாம் சேர்ந்து 796 பதிகம். 796 பதிகத்தையும் உள்ளடக்கிய ஒரு பதிகம் இருக்குதானா இருக்குது அப்படின்னாரு. அது எந்த பதிகம்னா திருத்தொண்ட தொகை. அது மாதிரி 11 நூற்பாவையும் படித்த ஒரு தெளிவு எதில் இருக்குது அப்படின்னா 12ஆம் நூற்பாவில் இருக்குது. பெருமானை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆணவமலம் நீக்கமாகும். ஆணவமலம் நீக்கமானால் போதுமானா மீண்டும் மலவாசனை வராமல் இருக்கணும். மலவாசனை வராமல் இருக்கணும்னு என்ன செய்யணும் அப்படின்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கணும். அதான் திருவருட்பயனா அதான் சொல்லுது நமக்கு. இன்பொரு நிலை அப்படிங்கிறது தான் இறைவனுடைய திருவருள் கிடைச்ச நிலை இல்லைங்களா? 8வது அதிகரணம். அந்த இன்பொரு கிடைச்ச இன்பம் நம்ம விட்டு போகாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும் அப்படின்னா 2 உபாயம். அஞ்செழுத்து அருள் நிலை, அடியார் திருக்கூட்டம், அணைந்தோர் தன்மை. அதனால் இதில் 8ஆம் நூற்பாவில் சிவஞான போதத்தில் குருநாதர் உபதேசம் செய்கிறத 8ஆம் நூற்பா. அதாவது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கலல் செலுமை. இதுதான் 8ஆம் சூத்திரம். அதாவது ஐம்பொறிகளால் நம்ம அகப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆன்மா என்ன ஆகுதுன்னா ஐம்பொறிகளால் அகப்பட்டு தான் யார் அப்படிங்கிறத உணராமல் இருக்கிறோம் நம்ம. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாரு? ஒரு அரசனுடைய மகன் தான் அரசனுடைய மகன்கிறத உணராமல் வேடர்களோடு இருக்கிற மாதிரி சொல்கிறார் அதில். அப்புறம் நல்லறிவு வந்ததுக்கு பிறகு நம்ம இருக்கக்கூடிய இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் அரசனிடத்தில் வருவது போல ஆன்மா ஐம்புலன்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஐம்புல சேட்டைகள் இருக்கின்ற பொழுது பெருமானை உணர முடியாமல் இருக்கிறோம். திருவருள் வாய்க்கின்ற பொழுது தான் நமக்கு இறைவனை உணர முடியும். திருவருள் எப்போ வாய்க்கும்? இறைவனே குருநாதராக நமக்கு உபதேசம் பண்ணுறார். அதான் 8ஆம் நூற்பா. நமக்கு உபதேசம் பண்ண குருநாதர் யாருன்னா இறைவன் தான் குருநாதர். சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுதுங்க. 3 வகையான ஆன்மாக்கள். ஒருமல ஆன்மா என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானகல ஆன்மாக்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் இங்கே இல்லை. அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? சுத்தமாயில் இருக்கிறாங்க. சுத்தமாயில் இல்லை, அவங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட நமக்கு தெரிய மாட்டாங்க. அவங்களுக்கு ஆணவ மலம் மட்டும் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அது அவங்களுக்கெல்லாம் சாமி எப்படி உபதேசம் பண்ணுவார் அப்படின்னா அறிவுக்கறிவாக இருந்து உள்ளுக்குள்ளே இருந்தே உபதேசம் பண்ணுவார். சாமியே அவங்களுக்கு நேரடியாக உபதேசம் பண்ணுவார். அவங்களுக்கு பேர் விஞ்ஞானகலர் அப்படின்னு சொல்லி பேருங்க, விஞ்ஞானகல ஆன்மாக்கள். அப்புறம் இன்னொரு ஆன்மாக்கள் இருக்கிறாங்க, இருமல ஆன்மாக்கள். அவங்க பிரளயாகல ஆன்மாக்கள். பிரளயாகல ஆன்மாக்களுக்கு மாயை கிடையாது, ஆணவம் இருக்குது, கர்மம் இருக்குது, அவங்களுக்கு வினை இருக்குது. அவங்களுக்கு சாமி எப்படி உபதேசம் பண்ணுவார் அப்படின்னா மான்மழுவோடு திருநீலகண்டத்தோடு 4 தோள்களோடு பெருமான்
உபதேசம் பண்ணுவார். அவங்க வந்து நம்மளிருந்து கொஞ்சம் மேலாக இருக்கக்கூடியவங்க. நம்ம எப்படி அப்படின்னா நம்ம சகலர்கள், மும்மல ஆன்மாக்கள். நமக்கு ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது, மாயை இருக்குது, 3 மலம் இருக்குது. நமக்கு சாமி எப்படி வருவார்? மான்மழுவோடு வருவாரா, திருநீலகண்டத்தோடு வருவாரா, அப்படியே நெற்றிக்கண்ணோடு வருவாரான்னு அப்படியெல்லாம் வரமாட்டார். நம்மை போல ஒரு உருவம் தாங்கி குருநாதர் எப்படி வருவார்? நம்ம மாதிரியே வருவார். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை. யார் குருநாதர் நமக்கு இருக்கிறார், குருநாதராக வந்திருக்கிறாங்களோ அவங்க தான் சிவபெருமான். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து, அவனின்னா பூமி, அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று கலாதே அப்படின்னு சொல்லி திருவாசகர் சொல்லுதுங்க. ஆமாம், அப்படி நமக்கு யார் குருநாதரோ அவங்க தான் நமக்கு இறைவனாக அடையாளம் காட்டப்பட்டவர். அப்படி 8ஆம் நூற்பாவில் அப்படி வந்து என்ன செய்கிறாங்க? நமக்கு மந்திர உபதேசம் செய்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் கேட்டல் அப்படின்னு சொல்லி பேருங்க. ஞானத்தில் 4 நிலைகள்: கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், நெட்டை கூடுதல். நெட்டை கூடுதல் அப்படிங்கிறது உயர்ந்த நிலைங்க. ஞானத்திலே 4 வகையான நிலை. அதே மாதிரி முக்தியிலே 4 வகையான முக்தி: சாலோகம், சாமீபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். அதுக்கு தாய்மானவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அரும்பு மலர் காய்கனி அப்படின்றார். அரும்பு மலர் காய்கனி, கடைசியாக கனி அப்படிங்கிறது தான் உயர்ந்த நிலை, சாயுச்சியம் முக்தி. அங்கே போயாச்சுன்னா மீண்டும் திரும்பி வர்றதுக்கு வழி இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஞானத்திலே வந்து நிட்டை கூடுதல் அப்படிங்கிறது தான் உயர்ந்த நிலை. இப்போ இந்த ஒவ்வொரு சூத்திரத்துலேயும் ஒவ்வொன்று: 8ஆம் சூத்திரம் கேட்டல், 9ஆம் சூத்திரம் சிந்தித்தல். 9ஆம் சூத்திரம் இந்த என்ன சொல்றது? 9ஆம் சூத்திரம்: ஊனக்கண் பாசமுணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தென பாசம் ஒருவ தன்னெல்லாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி, இது வந்து ஆன்மா வந்து எப்படி பாசம் நீங்க ஒருவ அப்படின்னா, அதாவது உலகியல் மேல் இருக்கக்கூடிய பற்றுக்கள் நீங்குவது. அப்படி ஒருவனா நீங்குதல் அர்த்தங்க. நமக்கு உலகியல் மேலே இருக்கக்கூடிய பற்றுக்கள் எல்லாம் நீங்கி திருவருள் மேலே வந்து நமக்கு பற்று வரணும். அதுதான் பாசம் ஒருவ. அப்படி வந்தாச்சுன்னா தன்னெல்லாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி, அப்படி வருகின்ற பொழுது அந்த கேட்ட உபதேசத்தை சிந்தித்து கொண்டே இருந்தோம்னா நமக்கு அந்த நிலை வரும். கேட்ட உபதேசத்தை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கணும். உபதேச மந்திரம் நமக்கு குருநாதர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, அதை எப்பொழுது சிந்தித்து கொண்டே இருக்கணும். அது என்ன அஞ்செழுத்து தான் சொல்கிறாங்க இல்லையா? அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிகள் பாடுறார் திருவாரூர் தேவாரத்தில். 5 எழுத்து அப்படிங்கிறது 5 பொருள். சி என்பது சிவம், வா என்று சொல்லுவது அருள் சக்தி, யா என்று சொல்லுவது ஆன்மா, நா என்று சொல்லுவது திரோதான சக்தி, மா என்று சொல்லுவது ஆணவ மலம். இப்படி தான் சிவாய நம அப்படிங்கிறதுல 5 பொருளாக வைத்து நாம் பார்க்கணும். அப்படி இருக்கிற பொழுது இந்த 9ஆம் சூத்திரம் என்று சொல்லுவது சிந்தித்தல். எதை சிந்திக்கிறது? குருநாதர் சொன்ன மொழியை சிந்திப்பது. அப்புறம் அதுக்கு அடுத்தது சிந்திக்கிறதுனால என்ன கிடைக்கும்? நமக்கு தெளிவு கிடைக்கும். அதான் 10ஆம் சூத்திரங்க. சிந்தித்தல், தெளிதல் என்று சொல்லி, சிந்தித்தல் அப்படிங்கிறது வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் இல்லைங்களா? தெளிதல் அப்படிங்கிறத 10ஆம் நூற்பான். அதாவது அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாய தன்னோட வல்வினை இன்று அப்படின்னாரு. அதாவது அவனே தானே ஆகி அன்னறி அப்படின்னார். அதான் முதல்வனாகி அவனே உயிரே ஆகி நின்று, அவன் இறைவனே உயிராக ஆகி நின்று, அந்த பெத்த நிலை போல இந்த இறைவனே ஆகும்படி ஒற்றுமைப்பட்டு அடங்கி இறைவனை நிற்க அப்படின்னா வேறு உலகில் இன்ப துன்பங்கள்ல எல்லாம் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இறைவனுடைய திருப்பணிகள்லேயே ஆன்மா எப்பொழுது இருக்கிறது. ஏகனாகி இறைவனை நிற்றல். வேறு எதுவும் தெரியாது அந்த ஆன்மாவுக்கு. உலகியல் இன்பங்கள் எல்லாம் தெரியாது. இன்றைக்கி நகை விலை 1,50,000 ரூபாய் ஆகி போச்சுன்னா, அப்படியா நகைன்னா என்ன அப்படின்னு கேட்கும் அந்த ஆன்மா. அது எங்கே இருக்குது, எப்படி அப்படின்னு கேட்கும். எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமான் திருவருள் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆன்மா இருக்குமா அப்படின்னா, நம்ம நாயன்மார்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க இல்லைங்களா? கேடும் மாக்கமும் கெட்ட திரும்பினார் அப்படின்னார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது. எப்பொழுதும் இறைவனுடைய திருவருள் சிந்தனை தான். கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை தான் 10ஆம் நூற்பாங்க. ஏகனாகி இறைவனை நிற்க. அப்படி நின்னா என்ன ஆகும்? மலம் மாயை தன்னோட வல்வினை இன்றனர். ஆணவ மலம் போயிடும், மாயை போயிடும், வினைகள் எதுவும் இருக்க. அப்படி யார் நின்னாங்க? கண்ணப்ப நாயனார் அப்படி நின்றவர் இல்லையா?
கண்ணப்ப நாயனாருக்கு பார்த்த உடனே 6 நாள் அவர் எப்படி இருந்தார்? தன்னை மறந்தார், தன் நாமம் கெட்டார், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலேங்கிற நிலையில் நின்றார். எல்லாம் மறந்து போச்சு. அவருக்கு அங்கே இருந்தது பூரா இறைவன், அவர் 2 பேர் தான் அந்த இடத்துல வந்து அவரை பற்றி அவர் மறந்தார் முதல்ல. அதுதான் வந்து இந்த ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிறது அதுதாங்க. இப்படி 10ஆம் நூற்பாவில் வந்து ஏகனாகி இறைவனை நின்று, அப்புறம் 11ஆம் நூற்பாவில் என்ன சொல்லுது அப்படின்னா, காணும் கண்ணுக்கு காட்டுமுலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்கலல் செலுமே. அயரா அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாத அன்புங்க. எப்பொழுதும் அதான் இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்னு அம்மா சொன்னாங்க இல்லைங்களா? இந்த இரவாத அன்பு அப்படிங்கிறது தான் அயரா அன்பு அப்படின்னு சொல்றதுங்க. என்ன சொன்னாங்க அம்மா? இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது என் நெஞ்சவர்க்கேன. துன்பத்தை நீக்கலாம் பரவாயில்ல, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் எமக்கு இறங்காரேனும் அப்படின்னாரு. எனக்கு இறங்காத போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய அன்பு மட்டும் எப்பொழுதும் குறையக்கூடாது. இதுதான் அம்மா கேட்ட 2வது அற்புத திருவந்தாதில் 2வது பாடலை அதான் பாடிருக்கிறாங்க. அப்படின்னா பெருமான் நமக்கு அருள் செய்வான் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. நம்முடைய வினைக்கு ஏற்றாறு போல ஒரு இன்ப துன்பங்களை சாமி கொடுப்பார் நமக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் அன்பு மட்டும் குறையக்கூடாது. அதான் அன்பராது என்னெஞ்சவர்க்கு என்று சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுதான் வந்து அயரா அன்பு என்று சொல்லுவது. காணும் கண்ணுக்கு காட்டு முலம் போல் அப்படின்னார். அதாவது இதில் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அப்படின்னார். போன நூற்பால் என்ன சொன்னார்? ஆன்ம லாபம்னு பேருங்க அதுக்கு. ஆன்ம லாபத்தினுடைய பயன் 2ல் இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாச நீக்கம் சொன்னார். இப்போ வந்து சிவப்பேர் கூடுதலாக நிட்டையினுடைய இயல்பு உணர்த்தல் இந்த 11ஆம் சூத்திரம். பாச நீக்கம் சிவப்பேர். ஆன்ம லாபம் அப்படின்னு என்னென்னா, நமக்கு இருக்கக்கூடிய பாச நீக்கம் சிவப்பேர். இது 2யுமே கொடுக்கக்கூடியது திருத்தொண்ட தொகைன்னு ஐயா பேசியிருக்கிறார். ஆமாம், நமக்கு வந்து பாச நீக்கம்னு சிவப்பேர் எப்போ கிடைக்குன்னா, நமக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகை படித்தோம்னா கிடைக்கும். அடியார்கள் மேலே அன்பு இருந்தால் போதுங்க. எல்லாமே இருந்து அடியார் மேலே அன்பு இல்லைன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எதுக்கு இதெல்லாம் படிக்கிறது அப்படின்னா, அடியார்கள் மேலே திருக்கூட்டத்து மேலே அன்பு வர்றதுக்காகத்தான் படிக்கிறோம். எனக்கு எல்லா திருமுறை அத்துப்படி சைவ சித்தாந்த 14 நூலில் எல்லா சூத்திரமும் எனக்கு தெரியும், பரவாயில்ல. ஆனால் அடியார்கள் மேலே அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் முதல்ல படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அடியார் மேலே அன்பு. அதுக்கு தான் கடைசியாக கொண்டு நூற்பா 12 வச்சுருக்கிறாங்க. 12ஆம் நூற்பா கடைசியாக வச்சதுக்கு என்ன காரணம்னா, முடிந்த முடிவு அதுதான். வழிபாடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, முடிந்த முடிவு 12 தான். 12ஆம் நூற்பா தான். அதனால் 12ஆம் நூற்பா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சைவ சித்தாந்தத்தில். இந்த 11ஆம் நூற்பா அப்படிங்கிறது பாச நீக்கமும் சிவப்பேரும் அப்படிங்கிறது. சரி, சிவப்பேரு கிடைச்சதுன்னா அது நம்மகிட்ட இருக்கணும் இல்லை, தக்க வைக்கணும் இல்லை. தக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, 5 எழுத்து அருள்நிலை அணைந்தோர் தன்மை என்று சொல்லுவது தான். அதுதான் இந்த 11ஆம் சூத்திரத்தில் நம்ம சிந்திச்சது. இதில் ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வந்துட்டோம். 2ஆம் கூறு பற்றி பார்க்கணும். இனி பக்தியினான் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது. பக்தியினான் மறவாது ஏத்த அவனது ஆன்மாவுடன் கலந்து நின்று அறிவித்தும் அறிந்தும் வருகின்ற முதல்வனுடைய அத்துவித கலப்பை மறவாமல். பெருமான் எப்படி இருக்கிறான்னா, ஆன்மாவில் அத்துவிதமாக கலந்துருக்கிறார். அத்துவிதமாக அப்படின்னு பிரிப்பு இல்லாமல் கலந்துருக்கிறார். அப்படி கலந்து அதை மறவாமல் உறுதியாக கொண்ட அன்பினால் முதல்வனை இன்றி தனக்கு தனியாக செயலில்லை என்று அறிந்து எல்லாம் முதல்வன் செயலே என்று கருதி அவன் அருள்வழி நின்றால் அம்முதல்வனில் திருப்படியாக சிவானந்த அனுபூதியை அவ்வான்மா சென்றனையும். நமக்கு என்ன வரணும்னா, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிங்க, அது எல்லாம் சிவபெருமானுடைய திருவருளால் நடக்குது. அப்புறம் நாம் செய்கிறதெல்லாம் பெருமானுடைய திருவருள் செய்யுது. இப்போ பூசை பண்ணுறது நான் இல்லை, பூசையினுடைய பயனும் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எந்திரிக்கிற பொழுது அந்த மனநிலையோடு நம்ம இருக்கணும். பூசை செஞ்சதும் பெருமானுடைய திருவருள் தான், இந்த பூசையினுடைய பயனும் சாமிக்கு தான், எனக்கு இல்லை. நமக்கு என்ன வேணும் எப்பொழுது, அதாவது அம்மா என்ன கேட்டாங்க அங்கே காஞ்சிபுரத்தில், என் பூசை எப்பொழுதும் நின்பால் அன்பு பெருகி கொண்டே போகணும்னு தான் கேட்டேன். ஆமாம், என்ன சொல்கிறது, என் பூசை நின்பால் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. அதை கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவி உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளா மலைவள்ளி மாறிலா மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தெழு பூசனை நாள்தோறும் திருவுளம் கூட பெரியது அன்றே அப்படின்னா.
அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கால் பூசை பெருமானுடைய அன்பு, பெருமான் மேலே இருக்கக்கூடிய அன்பு பெருகி கொண்டே வரணும். அதுதான் வந்து நம்ம வழிபாடு செய்கிறதனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இல்லைங்களா? அதனால் வந்து அப்படி பெருமானுடைய திருவருள் தான் எல்லாம் நிகழ்த்தது அப்படின்னு இருந்தால் அந்த ஆன்மாவுக்கு வந்து மீண்டும் வினை ஏறாது அப்படிங்கிறத 11ஆம் சூத்திரம் சொல்லக்கூடியது. ஆமாம், ஏற்றுதல் ஈண்ட அருள்வழி நிற்றல் என்று சொல்லி அன்பு, பக்தி, காதல் என்பன இச்சை மீதுதல் பொருள் என்று சொல்லி சொல்றாருங்க. இது ஏது அவன் அந்நியமின்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றலான் என்று சொல்லி முதல்வன் உலகத்தார் போல் அன்றி பெத்தம் முக்தி இரண்டிலும் அத்திவிதமாய் உடனின்று கொண்டு யார் யார் யாது செய்கின்றார் என்று அறிந்து அவரவருக்கு அவ்வளவு செய்திக்கு தக்க பயனை அப்பொழுதே விளைவிப்பன் ஆகலான். இனி பக்தியினான் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையவென மேற்கொண்டது என்றவாறு என்று சொல்லி இப்படி இறைவன் வந்து எப்படின்னா யாரெல்லாம் அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெருமான் வந்து அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை இறைவனை மறவாமல் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு பக்தி என்பது பெருமானிடத்து அது இச்சையால் செய்வது என்று சொல்லி சொல்கிறார்கள். உயிருக்கு இச்சையாகிய பக்தி வந்ததும் திருவடியை சென்று சேரும் என்பது எவ்வாறு பொருந்தும் என்பது தடை என்று சொல்லி பெருமான் உயிரில் கலந்து நின்று உயிருக்கு சிவானந்தத்தை உண்டாக்குவான். சிவானந்தத்தை உயிர் அறிந்தது என்றும் உயிரோடு கலந்து நின்று சிவபெருமான் அறிந்தான் என்றும் பிரித்தறிய வாராமல் இருவகை அறிவும் ஒன்றனை ஒன்று விடாமல் ஒருங்கு நின்று நிகழுமாறு உபகாரத்தை இறைவன் செய்வான். அதாவது திருவருளும் இப்போ ஆன்மாவும் ரெண்டும் வந்து தனித்தனியாக பிரித்து காண முடியாத அளவுக்கு அந்த அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஆன்மா திருவருளில் அழுந்து இருக்கக்கூடிய நிலை, அதுதான் அந்த 11ஆம் சூத்திரம் சொல்லக்கூடியது. அந்த உபகாரத்தை உயிர் மறவாமல் திருவருள் கூட்ட அதனுடன் நிற்றலால் இச்சை நிகழ்ந்ததும் திருவடியை சென்று உயிர் சேரும் என்று சொல்லி சொல்றாரு. இதில் எடுத்துக்காட்டு வெண்பால் என்ன சொல்கிறா, அருட்கண் நேர் நிற்பினும் அல்லிருளே காணார்க்கு இருட்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன்னுணர்ந்தோர் நேர் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதாவது சூரியன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒளி தரும் இல்லைங்களா? சூரியன் வந்து ஒவ்வொரு மரத்துக்கு தனியாக, செடிக்கு தனியாக, புல்லுக்கு தனியாக கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சூரியன் ஒளி தரார். அப்படி இருந்தாலும் கூட ஒளி மழுங்கிய கண்ணுக்கு இருட்டாகவே இருக்கு. கண் பார்வை இல்லாதவனுக்கு சூரியன் எப்படி இருக்கும்? இருளாக தான் இருக்கு. அதே கண் பார்வை உள்ளவனுக்கு ஒளியா இருக்கு. அது மாதிரி ஒளி விளங்கிய கண்ணுக்கு நன்றாக தோன்றுவான். அதுபோல சிவபெருமான் பெத்தர் முத்தர் இருவரிடத்தும் ஒரே தன்மையாக இருப்பான். பெத்தருக்கு பாச ஞானத்தால் விளங்கி தோன்றான், முத்தருக்கு பாசம் நீங்கியதால் விளங்கி தோன்றுவான். இது ரொம்ப முக்கியமான இடங்க. சாமி எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பார். பெத்தர் அப்படின்னா உலகில் இருக்கக்கூடியவங்க, முத்தர் அப்படின்னா உலகிலிருந்து திருவருளை அடைந்திருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் சாமி இருப்பார். நம்ம பாசத்தில் அழிந்து இருக்கிறதுனால பெருமானுடைய திருவருளை உணர முடியலை. அவங்க பாசத்திலிருந்து நீங்கி இருக்காங்க பெரியவங்க, அதனால் அவங்க பெருமானை உணர முடியுது. அப்போ சாமியினுடைய நிலை அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே நிலை தான். ஆனால் அதை உணரக்கூடிய என்னென்னா சொல்லுவாங்க, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் அப்படின்னு சொல்லி நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆன்மாவில் தான் என்ன இருக்குது? ஆணவ மலமும் ஆன்மாவில் தான் இருக்குது, சிவமும் ஆன்மாவில் தான் இருக்குது. அப்படின்னா ஒளிப்பொருளும் இருளும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்னு ஒரு வினா வரும் இல்லைங்களா? அதுக்கு வையாபுரியார் ஒரு பொருள் சொல்வார். என்ன அப்படின்னா, அதாவது விரியும் ஒளி சுருங்கும் இருள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அறை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறையில் வந்து இருள் இருக்குது. அந்த இருள் ஒரு விளக்கு வச்சோம்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு பல்பை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அதை விட இன்னும் 100 வாட்ஸ் பல்பை போட்டால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அப்படின்னா ஆன்மாவில் திருவருள் சக்தி பதிகின்ற பொழுது அந்த ஆணவ மலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதான் சொல்கிறது. இது வினாவெண்பாவில் விளக்கமாக இருக்குது. அதாவது விரியும் ஒளி சுருங்கும் இருள் அப்படின்னு சொல்லி எப்போ நமக்கு அந்த ஆணவ மலை நீங்க அப்படின்னா இறைவனுடைய திருவருள் வியாபகம் ஆன்மாவில் பதிகின்ற, அதுக்கு பேர் தான் சக்தி நிபாதம்னு பேருங்க. நிபாதம்னா சக்தி வீழ்ச்சி. திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிகின்ற பொழுது இருளாகி ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அப்போ சூரியன் எப்படி ஒரே தன்மை போல இருக்குதோ அதே மாதிரி தான் சிவபெருமான் பெத்தர் முத்தர் இருவரிடத்தும் ஒரே தன்மையாக இருப்பான். பெத்தருக்கு பாச ஞானத்தால் விளங்கி தோன்றான், முத்தருக்கு பாசம் நீங்கியதால் விளங்கி தோன்றுவான். முத்தர் சீவன் முத்தர் அணைந்தோர் என்ற சொற்கள் ஒரே பொருளன. முத்தர்னால் ஒன்று தான், சீவன் முத்தர்னால் ஒன்று தான். அதே மாதிரி
அணைந்தோர்னாலும் ஒன்று தான். அணைந்தோர்னு என்ன? சிவத்தை அணைந்தவர்கள். முத்தர்கள் அப்படின்னா பாசம் நீங்க எல்லாம் ஒரே பொருள் தான். பாசம் நீங்க எல்லாத்தையும் சொல்றது. உலகத்தவரை போல சீவன் முத்தரும் உடம்போடு இருத்தலான் பாசமுடையர் ஆவார் அல்லவா, அவருக்கு எப்படி விளங்க தோன்ற முடியும் என்பது தடை. சூரியன் உதித்து வரும்போது தடாகத்தில் தாமரைகள் அனைத்தும் இருந்தாலும், அதாவது ஒரு தாமரை குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் சூரியன் உதிச்சாலும் கூட ஒரு சில தாமரைகள் மலர்ந்திருக்கும், ஒரு சில தாமரை மலராமல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? தாமரையினுடைய பக்குவத்தை பொறுத்தா இருக்கு. சூரியன் ஒரே மாதிரி தான் இருக்கிறான், ஆனால் அலரக்கூடிய தாமரையினுடைய பக்குவம் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அதனால் பெருமானுடைய திருவருள் அது மாதிரி தான் இருக்குது. பெத்தர்களை போல சீவன் முக்தர் உடம்போடு இருந்தாலும் பக்தியினால் தன்னை மறவாது வழிபடுகின்றார். ஆதலின் இறைவன் திருவருள் பார்வையால் பாசம் நீங்குகின்றது, இறை அருள் கிட்டுகிறது. அதாவது நம்மளை மாதிரி அவங்களும் நம்மளுடைய உடம்பே இருந்தாலும் கூட, ஆனால் அவங்க உடம்பினுடைய பயன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த உடம்பு. ஆமாம், அதனால் சீவன் முக்தருடைய உடம்பு வேறு, நம்மளுடைய உடம்பு வேறு. அந்த உடம்பு இருந்தாலும் கூட உடம்பினுடைய இன்பங்கள் அவங்களுக்கு இருக்காது. அதான் சீவன் முக்தர்கள், உடம்பு இருக்கிற பொழுதே முக்தி அடைந்தவர்கள். பெரியவங்க நம்மளுக்கு பார்த்தா நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. நம்மளும் அவங்கள ஒன்றுன்னு நாம் நினைக்கக்கூடாது. அவங்களுடைய நிலைப்பாடு வேறு, நம்மளுடைய நிலைப்பாடு வேறு. அதனால தான் நம்மளிருந்து அவங்க வேறுபட்ட சிந்தனையோடு இருக்கிறாங்க. அப்புறம் சாமி எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அனாதி காலம் தொட்டு மலத்தோடு இருக்கக்கூடிய நம்மளோடவே அவனும் கலந்துருக்கிறான். ஏன்னா நம்மளை நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக சாமி அப்படி இருக்கிறார். இதான் எடுத்துக்காட்டு வேணுவார் 2 சொல்கிறார். மண்ணும் இருளை மதி துறந்தவாறு அன்பின், மண்ணும் அரணை மலம் துறந்து தன்னின், வலித்து இரும்பை காந்தம் வசம் செய்வான் செய்தல் செழிப்பில் விகாரியலன் தான் அன்பின்னு சொல்கிறார். பெருமான் தன்னை போல உயிரை ஆக்கி, அதாவது தன்னை போலவே உயிரை ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற கருணையினால், அதாவது மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, என்ன சொல்கிறாரு? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்பெருவார். பெருமான் என்ன செய்வான்? தன்னை போலவே மலத்தை நீக்கி, அவனுக்கு ஏற்கனவே மலம் கிடையாது, அவன் அனாதி முத்தன் இல்லையா, நம்மளை மலம் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை மலத்தை நீக்கி சிவமாக்கி ஆட்கொள்வான் பெருமான். ஆமாம், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்பெருவார் அச்சோவேன்னு சொல்லி பாதவர்டிகள் சொல்றார். அப்போ அனாதிகாலம் தொட்டு மலத்தோடு கூடிய உயிருடன் தானும் அனாதிகாலம் தொட்டு உடனிருந்து உபகாரம் செய்கின்றான். கண்ணிடத்து நிலை பெற்றிருக்கும் இருளை வளர்வரை சந்திரன் நாள்தோறும் சிறிது சிறிதாக அதிகமாக நீக்கி நிறைநிலான்று முழுவதும் ஓட்டி விடுகின்றான். சிவபெருமானும் உயிரினத்து உண்டாகும் பக்குவத்துக்கேற்ப பருவந்தோறும் சிறிது சிறிதாக மல ஆற்றலை நீக்கி முதிர்ந்த பக்குவத்தில் முழுவதுமாக நீக்கி விடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதெல்லாம் செய்ய முடியும். எடுத்த உடனேயே ஒரே நாள்லையெல்லாம் அது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி ஆன்மாவை முழுவதும் மலநீக்கம் செய்யக்கூடியவன் பெருமான் என்று சொல்லி சொல்றார்கள். அப்படி மலநீக்கம் நீங்கிய உடனே பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, திருவருள் சக்தி உயிர்களிடத்தில் பதிய செய்கிறார். அதாவது இது எப்படின்னா, இருவினையொப்பு, மலபரிபாகம், சக்தி நீபாதம், அப்புறம் வீடு பேர், அப்படிதான் முதல்ல இருவினையொப்பு வரணும். இருவினையொப்பு அப்படின்னு என்ன? துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி ரெண்டையும் ஒன்று போலவே கருதுவது இருவினையொப்பு. அப்போ இருவினையொப்பு வந்தாச்சுன்னா ஒரு ஆன்மாவுக்கு மலநீக்கம் ஆயிடும். மலநீக்கம் ஆச்சுன்னா அந்த ஆன்மாவில் என்ன செய்யும்? திருவருள் சக்தி பதிஞ்சிடும். திருவருள் சக்தி பதிஞ்சாச்சுன்னா அடுத்தது பெருமானுடைய திருவருள் வீடு பேர் தான். ஆமாம், சக்தி நிபாதம் அப்படிங்கிறது கடைசி நிலை. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரே நேரத்தில் நிகழக்கூடியது. இது கொஞ்ச நாளைக்கு அது கொஞ்ச நாளைக்கு அப்படியெல்லாம் இல்லை. எந்த ஒரு ஆன்மாவுக்கு முதல்ல இருவினையொப்பு வருதோ அந்த ஆன்மாவுக்கு மலபரிபாகம் ஆயிடும். எந்த ஒரு ஆன்மாவுக்கு மலபரிபாகம் ஆகுதோ அப்போவே சக்தி நிபாதம் வந்துடும். சக்தி நிபாதம் வந்தாச்சு அப்படின்னா அந்த ஆன்மா அடுத்தது பெருமான் திருவடிக்கு தயாராகும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. அப்படியெல்லாம் செய்கிறதுனால சாமிக்கு ஏதாவது சலிப்பாகுதா அப்படின்னா எப்பொழுதும் ஒரு சலிப்பும் ஏற்படுவதில்லை. சலிப்பில் விகாரி அலன் தான் அப்படிங்கிற இந்த வெண்பால் என்ன சொல்லாரு? வலித்து இரும்பை காந்தம் வசம் செய்வான் செய்தல் போலன்னு. ஒரு இரும்பை காந்தம் எப்படி இழுத்து வசமாக்குமோ அது மாதிரி செய்கிறாராம் பெருமான். அப்படி செய்கிறதுனால அவருக்கு ஏதாவது சலிப்பு வருமா அப்படின்னா அப்படி எந்த ஒரு சலிப்பும் வராது. நம்மளை மாதிரி அவன் அந்த மாதிரி இல்லை.
எதுக்கும் சலிக்காதவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வெண்பா 3ங்க. நசித்தொன்றின் உள்ளம் நசித்தலால் ஒன்றான் நசித்திலதையில் ஒன்றாவது இல்லை. நசித்து மலம் அப்பனைந்த உப்பின் உலமனைந்து சேடமாம் கப்புன்றாம் ஈசன் கலல் அப்படின்னார். அப்படின்னா பெருமான், அதாவது சிவபெருமான் திருவடி உயிர் அடைந்து ஒன்றாகும் காலத்து உயிர் கெட்டு ஒன்றாகுமோ கெடாது ஒன்றாகும் என்பது தடை. உயிர் கெட்டு ஒன்றாகும் போது கூடும் பொருள் இல்லை. உயிர் கெடுவதெல்லாம் இல்லை. உயிர் கெட்டு ஒன்றாகும் என்பது பொருந்தாது. கெடாது ஒன்றாகும் என்றால் கெடாத விடத்து உயிரும் சிவமும் வேறு வேறு பொருளாக நிற்பதால் ஒன்றாவதில்லை. அப்போ என்னன்னா, உப்பு தன்னிடத்தில் உள்ள கடினத்தன்மை கெட்டு நீரை சேர்ந்து ஒன்றாய் போவது போல் உயிர் சிவானந்தத்தை தலைப்பட்டு சிவபெருமானுக்கு அடிமையாக உயிரும் சிவமும் பிரியாமல் ஏந்து நிற்பர். பெருமானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆணவமலை நீங்கிச்சு அப்படின்னு வச்சுங்களேன், சிவானந்தத்தில் தலைப்பட்டு பெருமானுக்கு அடிமையாகி இப்போ உயிரும் சிவமும் பிரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வெண்பாவில் சொல்கிறாரு. அடுத்து எடுத்துக்காட்டு வெண்பா 4ல் சொல்கிறார். அடுத்து 12 பக்கம். பொன்வால் முன்கொன் மூவில் புக்கொடுங்கி போயகல தன்வாலை எங்குமாம் தன்மை போல் முன்வால் மலத்துள் மறைந்து உள்ளம் மற்றுலகை உண்ணும் மலத்திரித்து செல்லும் வரத்து என்று சொல்லி, பொன்வால் அப்படின்னா அது பொன்வால்னா பொன்போல ஒளியுடைய சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரியன் காலை நேரத்தில் மேகக்கூட்டத்துள் மறைந்து ஒளி விளங்காமல் இருப்பான். காலையில் மேகமெல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், ஒளி விளங்காமல் இருப்பான். மேகக்கூட்டம் கொஞ்சம் விளங்கிய நீங்கிய இடத்து சூரியன் ஒளி சிறிது விளங்கி தோன்றும். மேகக்கூட்டம் முழுவதும் கலைந்து போன போது சூரியன் ஒளியெங்கும் விளக்கமாக தெரியும். முதல்ல சூரியன் இருக்கிறான், மேகக்கூட்டத்தில் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, அப்புறம் கொஞ்சம் வரும், அதற்கு பிறகு சுத்தமாக மேகம் போனதுக்கு பிறகு ஒளி பிரகாசமாக இருக்குது. அது மாதிரி சார்ந்ததன் வண்ணமான உயிர் அனாதிய மலத்தை சேர்ந்த அறிதல் தொழில் இல்லாமல் கேவலப்பட்டு நிற்கும். அருமையான இடங்க. ஆன்மாவுடைய இயல்பு என்னென்னா, சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா. அது ரொம்ப முக்கியங்க. அதாவது பெத்தத்தில் நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்னா ஆணவ மலத்தை சார்ந்து இருக்கிறோம். அதனால தான் உண்மையான பொருள் உண்மையாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லவங்களாக தெரிய மாட்டாங்க. உலகப் பொருள்களெல்லாம் நமக்கு உண்மையான பொருளாக தோணும். அதான் நல்ல உண்மை விளக்கத்தில் கூட அந்த முதல் பாட்டு வரும் பாருங்க. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டா என்று சொல்லி அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பொய்காட்டி பொய்யகற்றி அப்படின்னார். பொய்காட்டினா உலகப் பொருள்களை நமக்கு காட்டி, அப்புறம் அந்த உலகப் பொருளெல்லாம் உண்மையானது அல்ல, அழிந்து போகக்கூடிய பொருள் என்று சொல்லி அதிலிருந்து நம்மளை நீக்கி, அப்புறம் போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டா அப்படின்னார். போதானந்தன்னா அறிவுடைய பொருள், உண்மையான பொருள் யார்? சிவபெருமான் ஒருவன் தான். அப்போ உலகப் பொருள்களை காட்டுவதும் சிவன் தான், அது உலகப் பொருள் நிலையற்றது அப்படிங்கிறத உணர்த்துவதும் சாமி தான். அப்போ உண்மை பொருளை காட்டுவதும் இறைவன் தான். அப்போ ஆன்மாவுடைய நிலை என்னன்னா, நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அந்த தன்மையில் தான் நம்ம இருப்போம். அதான் சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா. இந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மாங்கிறது எங்கே நமக்கு பயன்படுதுன்னா முழுவதும் முக்தி காலத்தில் பயன்படுது. முக்தி காலத்தில் அங்கே என்னத்தை சார்ந்து இருக்க முடியும்? நம்ம சிவத்தை சார்ந்திருப்போம். அந்த சாரலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மாங்கிறது அந்த ஒரு குணம் இருக்குது பாருங்க ஆன்மாவுக்கு. அப்போ அந்த குணம்தான் முக்தி காலத்தில் சிவத்தை முழுவதும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு துணை செய்யக்கூடிய. அங்கே அந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையது ஆன்மாங்கிறது தான் சிவமாம் தன்மை பெருவாழ்வு அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய. அப்போ இங்கே பெத்தத்தில் இருக்கிறது எதை சார்ந்து இருக்கிறோம்? நம்ம ஆணவ மூலத்தை சார்ந்து இருக்கிறோம். அதனால் உலகியல் பொருள் நமக்கு பெருசாக தெரியுது. அங்கே முக்தி காலத்தில் சிவத்தோடு இருக்கின்ற பொழுது உலகியலுக்கு வேலை இல்லை. உலகியல் பொருள் எதுக்கும் அங்கே வேலை இல்லை. அப்போ ரெண்டும் சார்தலின் தன்மை தான். இங்கே சார்ந்தது வேற, அங்கே சாரப்போவது வேற. அதான் பெருமானுடைய உபகாரம் தானுங்க. ஆன்மானுடைய இயல்பு அதுதான். அதனால தான் நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு திருக்கூட்டத்துக்கு வராது இருந்து பாருங்கள். சாமியை மறந்துடுவோம், அடியார்களை மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். நீங்கள் என்ன தான் திருமுறை பாடினாலும் கூட திருக்கூட்டத்தில் நம்ம இல்லாமல் இருந்தோம், அடியார் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கெல்லாம் மாறி போடும். அதுதான் அந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையது ஆன்மா அப்படிங்கிறது அதுதானே. அதனால தான் எப்பொழுதும் நாம் திருக்கூட்டத்தை சார்ந்தே இருக்கணும் அப்படிங்கிறது. திருக்கூட்டத்துக்கு மேலே ஒரு உபகாரம் நமக்கு எதுவுமே கிடையாது. இறைவன் கொடுத்த ஒரு பெரிய இது திருக்கூட்டம் தான் நம்ம, இல்லைங்களா? ஏன்னா அடியார்களோடு இருக்கின்ற பொழுது தான் திருமுறை சிந்திக்க முடியும், அதே மாதிரி சைவ சித்தாந்தம் சிந்திக்க முடியும், பெரிய புராணம் சிந்திக்க முடியும். அதனால் எப்பொழுதும் திருக்கூட்ட சிந்தனையோடவே நம்ம இருக்கோம்.
வாரம் ஒரு நாள் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப குறைவு தான். தினசரி திருக்கூட்டத்தோடு இருக்க முடியாது நம்ம உலகியல் சூழ்நிலை இருக்கிறதுனால. அதனால் வாரம் ஒருக்கா, அப்புறம் 2 வாரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சி போயிடும். அப்புறம் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து சார்ஜ் போடணும். அதனால் அந்த வாரங்கிறது இடைவிடாத நம்ம கொண்டு போகணும். ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சுத்தமாக சார்ஜ் போயிடும். அப்புறம் மீண்டும் ஆரம்பத்துலேருந்து போடணும். ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் இடையறாது வரணுங்க. அப்போ தான் அந்த தொடர்ச்சி இருக்குது. இடையறா அன்புனுக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தரலியம் உடையான். எப்பொழுதும் வைகடுனர் பூசணையால் நஞ்சமுது செய்தருன்னு சொன்னார் ஞானசம்பந்த பெருமாள். வைகடுன்னா இடையறாது செய்யக்கூடியதுங்க. ஒரு நாள் தவறாமல் அர்ஜுனன் அப்படி பூஜை பண்ணுவார். அர்ஜுனன் எப்படி பூஜை பண்ணாலும் வைகடுனர் பூசணையால் நஞ்சமுது செய்தருடும் நம்பி எனவே நினையும் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் தவறாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். எப்படி சார்ந்ததன் மன்னமான உயிர் அனாதிய மலத்தை சேர்ந்து அணிதல் தொழில் இல்லாமல் கேவலப்பட்டு நிற்கும். பின் மரணீக்கத்தின் பொருட்டு இறைவன் அருளினால் உயிருக்கு கருவிகளை கூட்டுவான். உயிர் கருவிகளோடு சேர்ந்து சிறிதளவு விளங்க பெற்று உலகப் பொருளை ஓரளவு அறிந்து கொள்ளும். பின் அம்மலத்தின் ஆற்றலை திருவருள் சக்தி முழுவதுமாக நீக்கும். அப்பொழுது சிவன் திருவருள் நன்கு விளங்கி நிற்கும் என்று சொல்லி, சூரியன் மேகத்துடன் கூடிய பொழுதும், மேகம் சிறிது நீங்கிய பொழுதும், மேகம் முழுவதும் நீங்கிய பொழுதும் தன் தன்மை கெடுவதில்லை. நீக்கத்திற்கு ஏற்ப ஒளி வெளிப்படும். அதாவது மறைச்சிருக்கிறதுனால இறைவனுடைய தன்மை ஏதாவது, இந்த சூரியனுடைய தன்மை ஏதாவது கெட்டு போயிருதான் அப்படியெல்லாம் இல்லை. சூரியன் எப்பொழுதும் போல இருக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக விலக அதனுடைய ஒளி மட்டும் பிரகாசமாக இருக்கு. அது மாதிரி உயிரும் கேவலம் சகலம் சுத்தம் ஆகிய 3 அவத்தைப்பட்ட போதும் சார்ந்ததன் வண்ணத்தில் வேறுபடுவது இல்லை. ரொம்ப முக்கியங்க. ஆன்மாவுடைய நிலை மொத்தம் 3ங்க. கேவலம் சகலம் சுத்தம். கேவலம்னா கேவலம் ரொம்ப கேவலம் அப்படி இல்லை. கேவலம்னா தனிமைன்னு அர்த்தம். என்ன தனிமை? ஆணவத்தோடு மட்டும் இருக்கக்கூடிய நிலை தான் கேவலம். அது எங்க? பிறப்புக்கு வருவதற்கு முன்பாக. பிறப்புக்கு வருவதற்கு முன்னாடி எங்க இருந்தோம்? நம்ம கேவலத்துல அனாதி கேவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி இருந்தோம்னா, ஒரு கண் இல்லாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைய இருட்டு, அந்த ஏற்கனவே கண் இல்லை, அந்த குழந்தை இருட்டுக்குள்ள கொண்டே போட்டால் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லாத அப்படியே கிடக்கும், இல்லை கல் மாதிரி கிடக்கும். அது மாதிரி தான் நம்ம இருந்தது, அப்படிதான் இருந்தோம். அது அப்படி கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்கு, எண்ணில்லாத ஆன்மாக்கள். சாமி என்ன பண்ணார்னா, அவருடைய திருமுறை பார்வை நம்ம மேலே பட்டுச்சு. இந்த ஆன்மாலாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு பிறப்பு கொடுத்து, கருவிகரணங்களை கொடுத்து, ஒரு பிறப்பை கொடுத்து அதையெல்லாம் ஈடேற்றலான்னு சாமியினுடைய திருவருள் தான் அங்கே வேலை செஞ்சிச்சு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத அந்த கேவல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு முதல்ல கலை அப்படிங்கிற தத்துவம் தான் கூட்டப்பட்டது. கலைன்னா கழித்தல் அர்த்தம். வித்யா தத்துவத்தை வரக்கூடிய காலம் நியதி கலை வித்தை அராகத்தில் கலை அப்படின்னா கழித்தல். எதை கழிக்கிறது? ஆணவ மலத்தை கொஞ்சம் நீக்கிறது. அதுக்கு பேர் காரண சரீரம்னு பேருங்க. அப்புறம் கஞ்சுக சரீரம்னு பேரு. கஞ்சுக சரீரத்தில் அந்த 3 மீதி இருக்கிற 5 தத்துவம் வருங்க. காலம் நியதி கலை வித்தை புருடன் வரும். அப்புறம் காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம். குணசரீரம் அப்படிங்கிறதுல 3 குணம் இருக்குது இல்லைங்களா? அது சமமாக இருக்கக்கூடியது. ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். இது ஒரு உடம்பு நமக்கு. அதுக்கு அடுத்தது சூக்கும சரீரம். சூக்கும சரீரத்தில் 8 தத்துவங்கள். அதில் என்னென்ன தத்துவம் சேருது அப்படின்னா, தன்மாத்திரைகள் 5, அதாவது புலன்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? சுவையொளி, ஊறு ஓசை, நாற்றம், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம். இது 8 தத்துவம் தான் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது சூக்கும உடம்புல. அதாவது என்ன சொல்றது, நம்ம அவை பாட்டி பாடுறாங்க இல்லைங்களா, புரியட்ட காயம் அப்படின்னு சொல்லி. அந்த புரியட்ட காயம்னா 8 தத்துவம். அட்டன்னா 8 தத்துவங்களான இந்த உடம்பு ஆன்மா இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் இருக்கு. நம்ம எத்தனை பிறப்பெடுத்தாலும் சரி, அத்தனை பிறப்பிலை கூடவே வரக்கூடியது இந்த 8 தத்துவம். அதனால தான் அந்த 8 தத்துவத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த மனம் புத்தின்னு சொல்லி வருது இல்லைங்களா? அகங்காரம், மனம் புத்தி அகங்காரம். அதில் புத்தி தத்துவம்னு ஒன்று இருக்குது. அந்த புத்தி தத்துவத்தில் இப்போ நீங்கள் கேட்குறது படிக்கிறது எல்லாமே அதில் போய் பதிவாயிடும். அதான் அது ரிசீவிங், அது ஒரு ஷிப்பு மாதிரி. அந்த புத்தி தத்துவம் இருக்கிறதுனால தான் பழசெல்லாம் எப்போவாவது ஒரு நாளைக்கு நமக்கு வரும். அதான் வள்ளுவ பெருமான் சொல்றது, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னு சொல்றது அதுதான். இப்போ சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் வருது இல்லைங்களா, முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல். அது எப்படி வந்தது?
புத்தி தத்துவத்தில் பதிவானது. அதுதான் கணப்பு நாயனாருக்கு அதுதான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிறார் இல்லையா. இதெல்லாம் அந்த என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய சூக்கும உடம்பு, அது 8 தத்துவம். அப்புறம் தோல உடம்பு, கண்ணில் பார்க்கறது இந்த உடம்பு, இது என்ன, இது உடனே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு தாதுக்களால் ஆன உடம்பு. இப்படி 5 வகையான உடம்பு நமக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுது. இதெல்லாம் யாரு கொடுக்குறா? சாமி கொடுக்குறார். அதான் அவன் பெரும் கருணையாளன் அப்படிங்கிறது. பெருமான் மாதிரி ஒரு கருணையான ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இல்லை. அது நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. எப்போ தெரியும்? அந்த முக்தி காலத்தில் தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. என்னமோ பிறந்தோம் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இறைவன் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு எப்படி வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது அவனுடைய கருணை தான் நமக்கு காரணம். எத்தனையோ ஆன்மாக்கள் பிறப்புக்கு வர முடியாத கிடக்கு. அப்படி இருக்கிற பொழுது இத்தனை உடம்பை கொடுத்து காரண சரீரம், கஞ்சுவ சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தோல நம்ம என்னமோ பிறந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமா வழியா. இத்தனை ப்ராசஸ் உள்ள நடக்குது. இதெல்லாம் யார் நடத்துகிறாங்கன்னா சாமி தான் நடத்துகிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் இந்த உடம்பு எடுத்து நம்ம இந்த பூமிக்கு வர்றோம். அந்த கருணை நம்ம நினச்சி பார்க்கணும்ல. நீ ஒன்றும் சாமிக்கு பெரிய உதவியெல்லாம் செய்ய வேண்டாம், உபகாரம்லாம் செய்ய, நன்றி கடன் செஞ்சால் போதும். சாமி இந்த உடம்பை கொடுத்துருக்குறீங்க, உயிர் அனாதி, அது யாரும் ஒன்றும் சொல்லலை. உடம்பை கொடுத்துருக்குறீங்க சாமி, இந்த உடம்பை வச்சு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். இந்த மானுட பிறவி தாமம் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5 ஆடும் அரண்மனைக்காக வென்றேன். சிவஞான சித்தியார் சமீபத்தில் கூட ஐயா பேசியிருந்தார். ஆமாம், அப்படின்னா இந்த உடம்பை கொடுத்த பெருமானுக்கு இந்த உடம்பின் மூலமாக நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத. செய்யலினால் அவருக்கு ஒன்றும் குறையில்லை. நம்மளுடைய வினையை நீக்கிக்கணும்னா நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் அவருக்கு நம்ம செஞ்சால் தான் அவருக்கு நம்ம பால வயசாக 1000 குடம் கொண்டு வந்து பால் ஊற்றுனா சாமி ஏதாவது மகிழ்ச்சி அடைவாருன்னு அப்படியெல்லாம் கிடையாது. உன்னுடைய வினை உனக்கு நீங்கும். அவருக்கு அதனால் இன்பமோ துன்பமோ ஒன்றும் கிடையாது. உன்னுடைய வினை நீக்கிக்கணும்னா நீ பெருமான வழிபாடு செய்யணும். அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை என்று சொல்லி, இப்படி உயிரினுடைய நிலை 3 கேவலம், இப்போ இருக்கக்கூடியது சகலம், இந்த கருவிகரணங்கள் இருக்கக்கூடியதான் சகலம், அதற்கு அடுத்தது சுத்தங்க. ஆனால் இந்த உடம்போடு தான் நம்ம இந்த உடம்பை வைத்து கொண்டு தான் பெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்ய முடியும். மானுட பிறவி தாமம் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்மனை. அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா, வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் விரைவை மதித்திடுது. கிடைத்தற்கரிய மானுட பிறப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்த பிறப்பு என்னவா போகணும்னு யாருக்கு தெரியும்? என்ன வேணாலும் போகணும். நான் பெரிய சைவ சித்தாந்தம் நடத்துகிறேன், புலவரப்பணி செய்கிறேன், நான் அடுத்து சாமி திருவடிக்கு தான் போகணும், ஏதாவது கேரண்டி இருக்குதான்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு வினை நம்ம இழுத்து கீழே தள்ளிச்சுன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? அம்மாவே சொல்கிறாங்க இல்லையா, இரவாத இன்பம் ஒன்று வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அவர் இக்க வைக்கிறாங்க, மீண்டும் பிறப்பு உண்டு. இப்போ நம்மளாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அம்மாவே மீண்டும் பிறப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் நமக்காக அம்மா அதை பாடி வச்சிருக்கிறோம். அப்படின்னா அம்மா காரைக்கிழமையார் மீண்டும் பிறப்பாங்களா? அப்படிலாம் பிறக்க மாட்டாங்க. அம்மா இறைவனே அம்மான்னு சொல்லப்பட்ட பெருமை. அன்னைக்கு ஐயா சொன்னாங்க, 3 முறை இறைவனே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா எத்தனை முறை சொன்னாங்கன்னா அளவே இல்லை. என் அப்பன்னு பல முறை அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களே என்ன கேட்குறாங்க, மீண்டும் பிறப்பு உண்டேல் அப்படின்னாங்க. அப்படி வந்தாச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அதனால் இறைவனுடைய திருவருள் தான் நம்மளை, அதாவது மேவினார் பிரிய மாட்டார் விமலனாருக்கு அடுத்தது என்ன? விமலனார் அப்படின்னா இறைவன் ஒருவன் தான் விமலன். விமலன்னா என்ன தெரியுங்களா? மலமற்றவன் அர்த்தங்க. மலமற்றவன் சிவபெருமான் ஒருவன் தான். மற்ற எல்லா கடவுள்களுக்கும் மலம் உண்டு. நம்மை போலவே கடவுள்களுக்கும் ஆணவ மலம் இருக்கு. ஆமாம், இறைவன் ஒருவன் தான் மலமற்றவன். நின்மலன் அப்படின்னா அவர் தான். அதில் கணப்பநாயனர் பணத்தில் வருது, மேவினார் பிரிய மாட்டார் விமலனாருக்கு அடுத்தது. அங்கே போனால் மட்டும்தான் திரும்பி வர மாட்டோம். வேற எங்கே போனாலும் இங்கே வந்து தான் ஆகணும். பெருமான் திருவடிக்கு போனால் மட்டும்தான் இங்கே மன்னடத்துக்கு வர முடியாது. மற்ற எங்கே போனாலும் வந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி, அப்படி 3 நிலைகள்லையுமே அவத்தைப்பட்ட போதும் சார்ந்ததன் வண்ணத்தில் வேறுபடுவதில்லை. அப்போ 3 நிலை கேவலத்தில் எதை சார்ந்திருந்தோம்? ஆணவ மலத்தை சார்ந்திருந்தோம். இப்போ சகலத்தில் கருவிகரணங்களை சார்ந்திருக்கிறோம். சுத்தத்தில் எதை சார்ந்திருப்போம்? சிவத்தை சார்ந்திருப்போம். இதுதாங்க இந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையது ஆன்மாங்கிறது. 3 நிலைகள்லையும் அதுதான். கேவலத்தில் ஆணவம், அப்புறம் இப்போ சகலத்தில் கருவிகரணங்கள் இல்லைங்களா, அப்புறம் சுத்தத்தில் சிவம். ஆமாம், அதனால தான் தாய்மானவர் பாடினாருங்க, ஆணவத்தோடு அத்துவிதமாக ஆகும் நான், மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாகும் நாள் என்னாலோ அப்படின்னாரு. மெய்ஞான தானுவினார் சிவபெருமான். அவரோட நான் அத்துவிதமாக கலப்பை பிரிக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய நாள் எந்த நாள் என்று சொல்லி தாய்மானவரே கேட்கிறார். அப்படின்னா அப்போ நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது
நம்ம எப்படி நமக்கு கிடைச்சது இந்த உடம்பை வச்சு நம்ம பெருமானுக்கு தொண்டு செய்யணும், திருமுறைகள் பாடணும், அவனுடைய பெருமைகளை பேசணும். அதான் இந்த பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்ன ஆனா எண்ணினால் ஏழையேன்னு சொல்லி அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா. இந்த பூமியில புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் ஒன்று தான், அவனை மட்டும்தான் புகழணும் இல்லைங்களா, இல்லைன்னா அடியார்களை புகழணும். ஆனால் அவனுடைய தன்மையுடையவர்கள் அடியார் பெருமக்கள். அதனால இந்த பூமியில புகழக்கூடிய பொருள் பரம்பொருள் தான், அவனை வணங்கித்தான் இந்த பிறப்பை நீக்கி கொள்ளணும். நாம் 12ஆம் சூத்திர இப்போ இது வரைக்கும் என்ன 11 சூத்திரங்களும் இறைவனுக்கு தொண்டு செய்வது, இறைவன் திருவடியை வணங்குவது, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. எல்லாம் முடிஞ்சதுனால என்னாச்சு, பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைச்சிருச்சு, ஆணவ மலம் போயிடுச்சு இல்லைங்களா. சரி, இந்த கிடைச்சது நம்ம நிலைச்சு நிற்குமா இல்லை போயிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா. இப்போ எல்லாம் ஒரு நிலைக்கு வந்தாச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இது இப்படியே இருப்போமா இல்லை கீழே போயிடும். அப்போ கீழே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அதுதான் 12ஆம் நூற்பா சொல்லுது. கீழே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த 12ஆம் நூற்பாவில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே ஒரு வழி, திருவேடத்தையும் ஆலயத்தையும் வழிபாடு செய்ய வேண்டியது தான். நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. அது யார் எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. வேடத்தை வணங்கணும், அவ்வளோதான். திருக்கூட்டத்தை வணங்கணும். அதனால தான் மணிவாசக பெருமான் என்ன கேட்டாருங்க, ஒரே ஒன்று தான் கேட்டார், திருக்கூட்டம் தான், அடியார் தான் கேட்டார் இல்லைங்களா. ஆமாம், உடையார் உந்த நடுவருக்கும் உடையார் நடுவில் நீருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதால் அடியனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தில் எங்கிருத்து முடியாவண்ணம் முன்னின்ற இந்த திருக்கூட்டம் தான் நமக்கு இந்த அதான் இந்த 12ஆம் நூற்பா. செம்மலர் நோந்தால் சேரலொட்டா மலம் கழி அன்பருடுமறி மாலரன் ஐயமறிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் என தொழுமே. அதாவது செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அப்படின்னா செந்தாமரை மலர் போன்ற அணைந்தவரை தாங்குகின்ற திருவடிகளை, செந்தாமரை மலர் போன்ற திருவடி அது அணைந்தவர்களை தாங்குகின்ற திருவடி. செம்மலர் நோந்தால் சேரலொட்டான். ஆமாம், அப்படி அணைந்தவர்களை தாங்குகின்ற திருவடிகளை சேரவிடாமல் தடுக்கின்ற அம்மலம் களி அத்தகைய இயல்புடைய ஆணவம் மாயை கண்மாகிய மும்மல அழுக்கினை ஞானமாகிய நீரினால் கழுவினர். ஞானமாகிய நீரினால் மூன்றும் கழுவினர். ஆணவம் கண்மம் மாயை எப்படி நாம நீக்கிக்க முடியும், இறைவனிடத்தில் பெற்ற ஞானத்தின் மூலமாக இல்லைங்களா நீக்கி கொண்டு. அப்புறம் என்ன சொல்றாரு, அன்பரோடு வரி மெஞ்ஞானம் பெற்ற அடியவர்களுடன் கலந்திருந்து மாலரனை மலமயக்கம் நீங்கின அன்பு மலிந்தவர் வேடம் மிக்குடையவர்களின் திருவேடத்தையும் மலமயக்கம் நீங்கின மாலரநேயம் மலிந்தவர் வேடம்னர். மாலரநேயம் அப்படின்னா என்னன்னா அன்பு செய்யக்கூடிய அடியார்கள். மாலரநேயம் மலிந்தவர் வேடம் அன்பு செய்யக்கூடிய அடியார்களும், அப்புறம் திருவேடத்தையும் என்ன சொல்ற ஆலயம் சிவாலயத்தையும் முதல்வன் என்றே கண்டு சீவன் முக்தர் வழிபட்டு வாழ்வான் அப்படின்னு. சிவன் முக்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கடைசி அடியார்களை வணங்கி கொண்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். சீவன் முக்த அடியார்கள் அப்படிங்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க சொல்றார். ஆவின் பால் உடம்பை வளர்க்கும் உணவும் ஆகும், அகுதல்லாமல் உடம்பை நோயில்லாமல் காக்கும் மருந்தும் ஆகும். அதுபோல நூற்பாவில் குறிக்கப்பெற்ற வழிபாடு மலவாசனை தாக்காமலும் காக்கும், நுகரும் சிவானந்த பேரன்பத்தை வளர்க்கும் உதவும் என்பது கருத்து. ரொம்ப முக்கியங்க. அடியார் வழிபாடு என்ன செய்யணும்னா, இப்போ பால் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மாட்டினுடைய பால் இருக்கு, அந்த பால் என்ன செய்யும், மருந்தாகவும் பயன்படும் சில கால நேரங்களில், அதே மாதிரி உணவாகவும் பயன்படும். அது மாதிரி இந்த அடியார் வழிபாடு எப்படி அப்படின்னா மலவாசனை தாக்காமலும் காக்கும், அதே மாதிரி சிவானந்த பேரின்பத்தை வளர்க்கவும் உதவும். சிவானந்த பேரின்பத்தை வளர்ப்பதும் அடியார் வழிபாடு தான், அதே மாதிரி மலவாசனை தாக்காமல் காப்பதும் அடியார் வழிபாடு தான். இது ரெண்டுக்கும் பயன்படுவது எப்படி ஒரு ஆவினுடைய பால் போல இது பயன்படுது அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கார். அந்த அடியார் வழிபாடு அவ்வளவு சிறப்பு. ஒரு பாலை போல நோய் நீக்கத்துக்கும் பால் உதவுது, அதே மாதிரி உடம்பை வளர்ப்பதற்கும் பால் உதவுது. அது மாதிரி இங்கே மலவாசனை தாக்காமலும் காக்கும், நுகரும் சிவானந்த பேரின்பத்தை வளர்க்கவும் உதவும் என்பது கருத்து என்று சொல்லி சொல்லாருங்க. சிவபெருமானை மறக்காத அன்பையுடைய அடியார் அப்படின்னு அணைந்தோர் அல்லது சீவன் முக்தர் என வழங்கப்பெறுவர் அப்படின்னா பெருமானை மறக்காத அன்புடைய அடியவர்கள், அதான் சீவன் முக்தர்கள். உடம்பு இருக்கின்ற பொழுதே முக்தி. சீவன் முக்தன் என்ன, அந்த உடம்பு இருக்கிற பொழுதே முக்தி பேர் அப்படின்னா அவங்களுக்கு உலகியல் இன்பங்கள்ல நாட்டம் இருக்க, உலகியல் இன்பங்களை பற்றி அவங்களுக்கு அதை பற்றி அதில் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க, நம்மை போல தான் இருப்பாங்க. ஆனால் சிந்தனை முழுக்க எங்கே இருக்கும், பெருமானுடைய திருவடியில் இருக்கும், உலகியல்ல இருக்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா, எத்தனை ஐயாலாம் இருக்கிறாங்க, நம்ம திருச்சிராப்பள்ளி ஐயாலாம் இருக்கிறாங்க, பேராசிரியர் வையாபுரியர் அப்படி இருந்தார் கடைசி காலத்தில், அப்படிலாம் இருந்தார்.
அவர் கடைசியாக என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, எனக்கு ஏதாவது சமாதிக்கு இது செஞ்சிடாதீங்க, ஏன்னா அப்புறம் அதை வந்து நாளைக்கு கட்டிட்டு வையாபுரின்ட்டு பேசிட்டு பாடிட்டு குழந்தைட்டு இருப்பாங்க, இருந்தால் போனா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டு, அப்படியே எரிச்சிருங்க அப்படின்ட்டு. வையாபுரி என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு ஒரு சமாதி கட்டி தன்னை பின்னாடி யாரும் வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னா என்ன இருக்கும், இறைவன் மட்டும்தான் நமக்கு, நம்மளை வந்து ஒரு பொருளாக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவர். உயிர் போகிற பொழுது சொன்னார், சென்னைப்பனை மட்டும் வர சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை. ஏன்னா அவரும் ரெண்டு காலமாக நண்பர்களாக இருந்தவங்க, அதனால் சென்னைப்பனை மட்டும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் வந்து பார்த்துட்டு, எல்லாம் நிறையா கூட்டமெல்லாம் சேர்த்த வேண்டாங்க, சீக்கிரமாக என்னை வந்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்லியே இது பண்ணவர் வையாபுரியார். எந்த ஒரு புகழையும் எதிர்பார்க்காம வாழ்ந்து காட்டியவர் அவர். இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லைனாலும் கூட அவங்களுடைய திருவடியை வணங்குற அளவுக்காவது நம்ம இருக்கணும் இல்லைங்களா. நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது, அவங்களுடைய திருவடியை வணங்கிக்கணும். அதான் சிவபெருமானை மறக்காத அன்பையுடைய அடியார்கள் அணைந்தோர் அல்லது சீவன் முக்தர் என வழங்கப் பெறுவார். சீவன் முக்தர் இறைவனை இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய அறிவும் இச்சையும் தொழிலும் சில சமயங்கள் வெளியே செல்லும் நிலை ஏற்படும். அவ்வாறு புறத்தே செல்லுங்கால் இறைவனுடைய செந்தாமரை மலர் போன்ற திருவடியை சிந்திக்க வேண்டும். இறைவன் திருவடியை சீவன் முக்தர் அணைய முடியாமல் திருவடி ஞானத்தை மும்மலங்கள் மறக்கும்படி செய்யும். அவ்வாறு செய்யும் மும்மலங்களை அழுக்கை ஞானம் என்ற நீரால் கழுவ வேண்டும். அப்புறம் என்ன சொல்லாரு, அன்பு செய்யும் அடியாரோடு கூட வேண்டும். ரொம்ப முக்கியம். ஞானம் என்று சொல்லக்கூடிய நீரால் அந்த மும்மலங்களை கழுவணும். அப்புறம் என்ன செய்யணும், அது அப்படியே இருக்கணும்னா அன்பு செய்யக்கூடிய அடியார்கள், இறைவனிடத்திலே அன்பு கொண்ட அடியாரோடு கலந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மலங்களால் உண்டாகும் மயக்கம் நீங்குவதால் அடியார் திருவேடங்களையும் சிவன் திருக்கோயிலும் இறைவன் என்று கண்டு வழிபட வேண்டும். திருவேடத்தை வணங்கணும், அப்புறம் ஆலயத்தை வணங்கணும். அதான் மாலரணையம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே அப்படின்னு இதை எல்லாத்தையும் வணங்கணும். திருவேடத்தை வணங்கணும். அதே மாதிரி பெரிய புராணம் தான் நமக்கு. ஆமாம், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னா இல்லைங்களா. உயிர் போகிற நேரத்தில் சும்மா இல்லை, உயிர் போகிற பொழுது கூட என்ன, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். இந்த உயிர் போகிறதுக்கு அவர் தான் காரணம். ஆனால் அவரை வணங்கினார் இல்லையா. எப்படி வணங்கினார், வேடம் இருந்தது வணங்கினார், வேடம் இல்லைன்னா அவர் வணங்குவாரா, வேடம் இருந்ததுனால வணங்கினார். ஆமாம், தத்தா நமர் என்று சொல்லி தடுத்து வீழ்ந்தார் என்று சொல்லி நமக்கு பெரிய வனத்தில் பார்க்கணும் இல்லைங்களா. அதுதான் பெரிய வேலை. இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை அப்படின்னார். இத்தவன் போக பெற்றது தவன், தன்னை கொன்னவன் என்ன சொல்லாரு, இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை அப்படின்னாரு. என்னுடைய ஆணை இல்லை, இறைவனது ஆணை அப்படின்னார். பெருமானுடைய திருவருள், அவர் பத்திரமா போகணும் இல்லைங்களா. போயிட்டு வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்து பத்திரமா விட்டுட்டுன்னு வந்து சொன்னதுக்கு பிறகு என்ன சொன்னார், இது இன்றனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னு. தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியால் என்ன சொன்னார், தன்னை கொன்றவனை கொண்டே பத்திரமா விட்டுட்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன சொன்னார் அரசர், ஐயன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார். ரொம்ப பார்க்கணும் அந்த சரியத்தில். ஐயா கூட அடிக்கடி மெய்ப்பொருள் நாயனார் சரியத்தையும் ஏனாதி நாயனார் சரியத்தையும் சொல்லுவார். தன்னை கொன்றவனை வந்து வணங்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பக்குவம் வேணும். அதை விட ஏனாதி நாயனார் சரியத்தில் அவனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார் இல்லைங்களா. கண்ட பொழுதே கெட்டேன் முன்பு இவர் மீது காணாத வெந்நீட்டின் பொலிவு மேற்கண்டேன் வேரியனியன் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் அப்படின்னார். அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் அப்படின்னார். அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன்கருத்தை முற்றுவித்தான் அப்படின்னா. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார் அப்படின்னு. அவருடைய உள்ளத்தை யார் அறிய முடியும், யாராலையும் அறிய முடியாது அப்படின்னு அர்த்தம். யார் அறிவார்னா சேக்கிழார் பெருமான் ஒரு வினா போறாருன்னு என்ன அர்த்தம், யாராலையும் அறிய முடியாதுன்னு அர்த்தங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும்னா எரிபத்த நாயனார் போனதுக்கு தான் போகணும். ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொல்ல வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்ல நம்பர்தாம் அளக்கில் அன்றி நீளுமை தொண்டின் நேர்மையில் நினைக்கலார் அளக்க வல்லார் அப்படி. ஆருடைய தொண்டர் யாருங்க, எரிபத்த நாயனார். வாலினை கொடுத்து நின்ற வளவனார் புகழ் சோழர் ஆகிய பெருமைகளை வந்து நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் என்று தினசரி எல்லாத்துக்கும் படி அளக்கக்கூடிய சிவபெருமான தவிர வேற யாராச்சும் நினைச்சாலும் அளக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதான் ஆயிரத்தில் சொன்னதாதான அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவிலாசை துறப்ப
அரைக்க வேணும். அந்த பாயிரத்தை கொண்டு வந்து அங்கே சேர்க்கணும். இந்த 2 சரீரத்தையும் ஐயா பேசுனது எனக்கு நல்ல நினைவு இருக்குது. என்னுடைய உயிர் போகிற பொழுது வணங்க முடியுமா அப்படின்னா, பக்குவம் இருந்தால் தான் வணங்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு சின்ன துன்பம் நமக்கு செஞ்சுட்டா இவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? வேடம் இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டோம். அவ்வளோ தூரம் ஆகிப்போச்சா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்மளை ஒரு ஏதாவது ஒரு குறையாக பேசிக்கிட்டாவே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் உயிரே போகுது அப்படின்னாலும் கூட அந்த கொள்கையிலிருந்து மாறாது நின்றவர்கள் நம்முடைய நாயன்மார். அதனால தான் அவங்களுக்கு நம்மளுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. நான் நாயன்மார் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நம்ம சொல்லவே கூடாது. அவங்களுடைய நிலைப்பாடு வேறு, நம்மளுடைய நிலைப்பாடு வேறு, இல்லைங்களா? நம்ம செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னா, சிறிய செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு. அதனால தான் அவங்க பெரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரிய புராணம் அப்படிங்கிறதுக்கே காரணம் என்னென்னா, செயற்கரிய செயல் செய்ததுனால பெரிய புராணம், இல்லைங்களா? 10,000 பாட்டுக்கு மேலே கந்த புராணத்தில் இருக்குது. கம்பராமாயணத்தில் 10,500 பாட்டுக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் பெரிய புராணம் கிடையாது. நம்ம நாயன்மார்களுடைய இதுதான் பெரிய புராணம். இந்த உலகத்திலே பெரிய புராணம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நாயன்மாருடைய வரலாறு தான் பெரிய புராணம். திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே சொல்கிறார் இல்லைங்களா? பெரியார் அப்படிங்கிறது அங்கேயே முதல் சரியத்திலே வந்துடுது. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்டார்வும் வேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கினார். ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதலார் தம்மை எந்தன் மனத்தினம் தீண்டேன் என்றார். அப்படி அங்கேயே பெரியார்னு வந்துருச்சு. முதல் சரியத்திலேயே, தனியடியார் சரியத்தில் முதல் சரியத்திலேயே பெரியவர் அப்படிங்கிறது வந்துருச்சு. எதனால் பெரியவர் அப்படின்னா, அவங்க செய்த செய்கையால் பெரியவர், இல்லைங்களா? மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் அப்படின்னா, பட்டணத்தடியில் எல்லாம் திறந்த பட்டணத்தடியிலே என்னால் முடியாது அப்படிங்கிறாங்கன்னா, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன். 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அப்படி இருக்க முடியுமான்னா இருந்து காட்டியவர்கள் நம்முடைய நாயன், இல்லைங்களா? அதுதான் பெரிய வேலை. திருநீலகண்டத்தின் மீது வைத்த அன்பு வேற ஒன்றும் இல்லை. சில சமயங்கள் வெளியே செல்லவில்லை, அவ்வாறு புறத்தே செல்லுங்கள். இறைவனுடைய செந்தாமரை மலர் கொண்ட திருவடியில் சிந்திக்க வேண்டும். சாமியினுடைய திருவடியை சிந்திக்கணும். அந்த சீவன் முக்தர்களும் அப்படிதான் இருப்பாங்க. அன்பு செய்யும் அடியாரோடு கூட வேண்டும். மலங்களால் உண்டாகும் மயக்கம் நீங்குவதால் அடியார் திருவேடங்களையும் சிவன் திருக்கோயிலும் இறைவன் என்று கண்டு வழிபட வேண்டும் அப்படின்னா, மலமாகி அழுக்கை ஞான நீரால் கழுவுவதால் சீவன் முக்தருடைய அறிவு செயல்படும். அடியார்களோடு கூடுவதால் சீவன் முக்தருடைய இச்சை நிறைவேதும். அடியார்களுடைய திருவேடத்தையும் பெருமானுடைய கோயிலையும் இறைவன் என்றே வழிபடுவதால் சீவன் முக்தருடைய தொழில் நடைபெறும் அப்படின்னு. சீவன் முக்தருக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. அது என்ன தொழில் தெரியுங்களா? திருவேடத்தை வணங்குவது, ஆலயத்தை வணங்குவது. இது தொழில், சீவன் முக்தருடைய தொழில். ஆமாம், போகிற போக்கில் செஞ்சுட்டு போகிறதில்ல. சீவன் முக்தர்கள் எப்பொழுதும் இதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. தொழில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அடியாருடைய திருவேடத்தையும் பெருமானுடைய கோயிலையும் இறைவனன்றே வழிபடுவதால் சீவனுடைய தொழில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஆணவம் மாயை காண்மியம் என்னும் மலங்களை கலைக என்றது முதல் கூறுல பேர்கொள்ள சொல்றாருங்க. ஆணவம் மாயை கண்மமாகிய மும்மல வாசனைகள் உண்மை ஞானம் அடைந்தோரிடத்திலும் ஏதேனும் ஒரு வழியால் புகுந்து பெற்ற ஞானத்தை அடக்கி பிறவிக்கு காரணமாகி முந்தைய மயக்குணர்வை உண்டாக்கும். ஆகவே அணைந்தோர் ஆகிய சீவன்முக்தர் மும்மலான் களைய வேண்டும் என்றார் என்று சொல்லி சொல்றாரு. புண்ணிய பாவம் எடுத்துக்காட்டு என்றால் சொல்றாருங்க. புண்ணிய பாவம் பொருந்தும் இக்காண்மியமும் மண்முதல் மாயைகான் மாயையும் கண்ணிய அஞ்ஞானம் காட்டும் இந்த ஆணவம் மூன்றும் மெய்ஞானிக்கு ஆகா விடு அப்படின்னார். அதாவது மெயின் ஞானிகள் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு இந்த மூணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், மெய்ஞானினா மெய்யுணர்வு பெற்ற ஞானிகளுக்கு இதெல்லாம் மூணு இல்லை. ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயை கிடையாது அப்படிங்கிறார். மும்மலங்களும் வாய்ப்பு கிடைத்தால் மெதுவாக புகுந்து வளர்ந்து துன்பத்தை உண்டாக்கும். அதனால் முளையிலேயே கிள்ளி அழிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இவை சிவமோக பெருவாளை இழப்பிப்பன ஆதலால் மெய்ஞானிக்கு ஆகா என்று சொல்லி சொல்றார். இதெல்லாம் சிவமோக பெருவாழ்வை கெடுக்கக்கூடியது. அதனால மெய்ஞானிகளுக்கு இது ஆகாது என்று சொல்லி கலைகுணர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து என்று சொல்லி வள்ளுவ பெருமானும் இதை பற்றி சொன்னாருங்க. கடைசியை பார்த்து மும்மலங்களை கலைக அப்படிங்கிறத மட்டும் பார்த்து, அதாவது ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மூன்று மலங்களும் மெய்யுணர்ந்தோரிடத்து ஏதேனும் ஒரு வழியில் நுழைந்து அவருடைய மெய்யுணர்வை கீழ்ப்படுத்தி பிறவிக்கு வித்தாகிய பழைய இழந்த எண்ணங்களை சேர்ந்து உயர்த்தி காட்டுவதால் மூன்று மலங்களும் மெய்யுணர்ந்தவருக்கு ஆகாது. ஆதலால் அவற்றை களைய வேண்டும். புண்ணிய பாவ பயன்களாயும் அவற்றின் காரணமாயுள்ள விருப்பு வெறுப்புகளாயும் உள்ள நிலை கண்மமலமாகும் என்று சொல்லி அந்த விருப்பு வெறுப்பு
அது இருக்கவே கூடாதுங்க. நிலம் முதல் அசுத்தமாகிய தத்துவ முடிவுள்ள தத்துவ கூட்டங்கள் தனுகரண போன போகங்களாகிய மாயாமலமாகும். அஞ்ஞானத்தை காட்டுவது ஆணவ மலம். நம்ம அஞ்ஞானத்தை காட்டுவது அந்த 3 மலங்களும் மெய்ஞானிகளுக்காக அவற்றை நீக்க வேண்டும் என்று சொல்லி, சரி அப்படி நீக்கி என்ன செய்யணும்? சிவபக்தரோடு இணங்குக அப்படின்னா, சிவபக்தர்களோடு அடியாரோடு இணங்கி இருக்கும். கடைசி முடிந்த முடிவு அதுதான், சிவபக்தரோடு இணங்குக. அதாவது மும்மலங்கள் மீண்டும் வாராத முறை முன் கூறப்பெற்றது. அதன் பின் செய்ய வேண்டியது யாது என்று வினவினால், பக்தியினால் மறவாது ஏற்றி முதல்வன் திருவடி அணைந்த சீவன் முக்தருடன் நட்பு கொண்டிருப்பதே ஆகும். அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்பை விலை கொடுத்தாவது நம்ம வாங்கிக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அடித்தா கூட வாங்கிக்கணும், திட்டுனா கூட நமக்கு எதுவும் கேட்கக்கூடாது. அவங்களுடைய உறவு நமக்கு கண்டிப்பாக, அவங்களுடைய தொடர்பு நமக்கு வேணுங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய மலத்தை நீக்குவது. அந்த சீவன் முக்தர்களை எந்த காலத்துலையும் நம்ம விடவே கூடாது, கிடைச்சா விடக்கூடாது. அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவபக்தரோட இணங்கு என்று கூறவே ஏனையவர்களோட இணங்கற்க என்பதும் பெறப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனோட 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை கூப்பிட்டு இவனோட சேர்ந்துக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனோட சேராதின்னு அர்த்தம். அவனோடையும் சேர்ற மாதிரி தான் 2 பேர்த்தோட சேர்ந்து தானே சொல்லணும். 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் இவனோட மட்டும் நீங்கள் இவனோட சேர்ந்துக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனோட சேராதீங்கன்னு அர்த்தம். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, இவன் ரொம்ப நல்லவனுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ அவன் கொஞ்சம் சரியில்லைன்னு அர்த்தம். 2 பேரும் நல்லவனாக இருந்தால் 2 பேரும் நல்ல அருமையான பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் யாரோட சேரணும்னு சொல்லியிருக்கிறாரு? அடியார்களோட. அப்போ உலகத்தாரோட சேர வேண்டாம்னு சொல்லலைனாலும் நம்ம எடுத்துக்கணும். அதை அடுத்த வெண்பாடு சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. அருமையான இடம் அது, எல்லாத்துக்கும் முக்கியமானது. அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் இன்றைக்கி சாமி இந்த மாதிரி சைவ சித்தாந்த வகுப்பு இதில் வச்சுருப்பாருன்னு தெரியுது. நல்ல இடம் அது. 75வது பாட்டு அருமையான பாட்டு. சரி, அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவராகலான்னார். அடியார் அல்லாதவங்க என்ன செய்வாங்களாம்? நம்ம ஞானமே கெட்டு போயிடும், இருக்கக்கூடிய ஞானமும் சேர்ந்து போயிடும். அதுதான் பெரிய வேலை. அதாவது ஞானம் வராத போனால் பரவாயில்லை, இருக்கிறதும் சேர்ந்து கெட்டு போச்சுன்னா மீண்டும் நம்ம எங்கே போய் அதெல்லாம் எடுக்கிறது. அதான் சொல்கிறார் பாருங்க. அல்லாதார்னா யாரு? பெருமானிடத்தில் அன்பல்லாதவர்கள், அடியார் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்களா? அஞ்ஞானத்தை உணர்த்துவராகலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியங்கள். மும்மலங்களும் அஞ்ஞானத்தை உண்டாக்குதல் வாய்ப்பு கிட்டிய போது மட்டுமே. இது ரொம்ப முக்கியம். 3 மலங்கள் இருக்கு பாருங்க, ஆணவம் கண்மம் மாயை. வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நமக்கு அஞ்ஞானத்தை உண்டாக்கும். சிவனடியார் அல்லாதார் வாய்ப்பு இல்லாத போதும் வாய்ப்பை ஏற்படுத்தி அஞ்ஞானத்தை உண்டாக்குவார். ஐயா அருமையாக எழுதியிருக்கிறார் இந்த இடத்த. வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அஞ்ஞானத்தை உண்டாக்குவார். எனவே அல்லாதார் மும்மலங்களை காட்டிலும் கொடியவர். 3 மலங்களை விட கொடியவங்களாம் அடியார் அல்லாதவங்க. சொல்லக்கூடாது. அவரை அஞ்சி அகன்றிருப்பதே அணைந்தோருக்கு ஆக்கமாகும் அப்படின்னார். அவங்கள விட்டு பயந்து நம்ம வெளியில் ஓடி போயிடும், எந்த இடத்துலையும் நிற்கவே கூடாது. ஆமாம். அதாவது அம்மா திலகவதி அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி வயிற்று வலியோட துடிச்சிட்டு இருக்கிறார் இல்லையா? அவங்க கேட்குறாங்க, தீங்குள்ளதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தவன் என்ன சொன்னான்? உயிர் மட்டும்தான் போகலை, அப்படி வயிற்று வலியால் துன்பப்பட்டிருக்கிறார். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த இது நல்ல நல்ல அருமையான இடம் அது, நல்லா சொல்லுங்க. திலகவதி அம்மா சொன்னது இல்லை, நல்ல இடம், நல்லா சொல்லு. நன்றறிய அம்மன் பள்ளி, நன்றறிய அம்மன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை சென்றவன குறைமன் அப்படின்னாங்க. நன்றறியா அம்மன் பள்ளி நல்லுகளேன் அப்படின்னா, சிவபெருமானிடத்தில் அன்பில்லாதவங்க, நல்லதை செய்யாதவர்கள் சமணர்கள். அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு போய் அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னா. அப்போ சிவத்தை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது தம்பியாக இருந்தாலும் சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், சாமி தான் சொல்லிட்டார்ல, எப்படி இருந்தாலும் வந்துடுவார்ல, அதனால் போய் அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு உரைப்பு வேணும் நமக்கு. பெருமானை நிந்தனை செய்யக்கூடிய, பெருமானிடத்தில் அன்பில்லாதவங்ககிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் விலகித்தான் இருக்கும். அது ஏன்னா அஞ்ஞானத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் அந்த பாட்டுங்க. மரப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்கும் சிறப்பில்லாதிரத்து சேர்வை அறப்பித்து பத்தர் இனத்தாய் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவா வினை. அருமையான பாட்டு இது. அடியாராக இருக்கக்கூடிய எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய பாட்டு. 12ஆம் சூத்திரத்தில் 2ஆம் நூற்பா, 12ஆம் சூத்திரத்தில் 2ஆம் கூறு. அருமையான இடம் இது. மரப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்கும்னாரு.
சிறப்பில்லா திறத்து சேர்வை அப்படின்னார். தம்மை இறைவனை மறவாமல் நினையும், தம்முடைய நிலையை மாறுபடுத்தி மறக்க செய்யும், மலங்களில் வீழ்க்கும். அப்படின்னா மலங்களால் ஏற்படும் பிறவிக்குழியில் விழும்படி செய்து துன்புறுத்தினார். மலங்களை வீழ்த்துனா பிறவிக்குழிலேயே கொண்டு போய் தள்ளிடும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் என்ன சொல்லாருங்க? சிறப்பில்லாத திறத்து சேர்வையார அன்பில்லாதவர்களின் பழகி வந்த சேர்க்கை அரும்படி. அப்படியே பெருமானிடத்தில் அன்புடையவங்களோட தான் நம்ம சேரணும் அப்படிங்கிறார். வேற யாரா இருந்தாலும் சரி, அது பெருமானிடத்துல அன்பு இருக்கணும். அது உள்ளூர்காராக இருந்தாலும் சரி, வெளியூர்காராக இருந்தாலும் சரி, அடியாரா இருக்கணும். அடியார்னா என்ன? திருநீர் வச்சிருக்கணும். பெருமானிடத்துல அன்பு இருக்கணுங்க. அதானே சொல்லுது. நம்ம குலச்சரி நாயனார் போனா அப்படித்தானே சொல்லுது. குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அத்துலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெறையில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னாரு. யாருக்கு அடியார் அப்படின்னா பெருமானிடத்தில் அன்புடையவங்க எல்லாம் அடியார் தான். ஆனா நெத்தியில் என்ன இருக்கணும்? திருநீர் இருக்கணும் இல்லைங்களா? திருநீர் இருக்கும். அப்புறம் கண்டிகை, அதெல்லாம் அப்புறம்தான். அதாவது வேட தலைமை பெற்றது திருநீர். எங்க சொல்றாருன்னா மெய்ப்பொருள் நாயனார் குணத்துல சொல்றாரு, பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா சரியத்தை. அப்ப சிவகணிய உரை சொல்றாருங்க, திருவேடம் அப்படின்னா உத்தராட்சி இருக்கு, சடை இருக்கு, திருநீர். இந்த திருநீற்றை மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னா வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படின்னாரு. அப்படின்னா திருநீன்ற சொன்னா மற்ற 3 அதுல அடக்கம், எல்லாமே அதுல அடக்கம். சரி, உத்தராஜம் போட முடியல, சடையெல்லாம் வைக்க முடியலன்னா திருநீர் கூட பூசினா போதும். குறைஞ்சபட்சம் திருநீராவது பூசிருக்கணும் இல்லைங்களா? திருநீரும் பூசலைன்னா அவங்க நம்ம எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருநீர் தான் நமக்கு அதான் சொல்றார். அப்படி பத்தர் இனத்து பித்தாய் சிவபத்தரிடத்து பேரன்பு உடையவராய், சிவபத்தரிடத்து பேரன்பு உடையவர், பத்தர் இனத்தராய் பரனுணர்வினால் உணரும் அப்படின்னார். பரன் உணர்வினால் உணரும், சிவஞானத்தால் அனைத்தையும் உணர்ந்து வருகின்ற மெய்த்தவரை வினை மேவா. அப்படி மெய்ஞானிகளை நுகர்வினை பிராரத்தகன் வந்து பற்றாது, ஏதுவின் வரும் அல்லாதாரே பாடல் மரப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்கும் சிறப்பில்லார் எனப்பட்டார் என்று சொல்லி ஐயா திருச்சிராப்பள்ளி ஐயா ஒரு இடத்துல பேசுனதை நான் கேட்டிருக்கிறேன். திரு வலஞ்சுழி தேவாரத்தில் ஒரு பாட்டு வருது இல்லைங்களா? இது விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை, அந்த பாட்டில் கடைசி வரியில் வருங்க, விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை திரு வலஞ்சொலிநாதன் மெய்த்தொண்டரோடு இனி இருந்தமையால அப்படின்னார். அதாவது பிராரத்த கர்மம் அப்படிங்கிறது என்னன்னா ஐயா பேர் சொல்லியிருக்கிறார், உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த பிராரத்த வினை இருக்கும். ஆனால் அடியாரோடு சேர்ந்திருந்தோம்னா அந்த உடம்பு இருக்கிற பொழுதுமே கூட பிராரத்த வினை நீங்கும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரே உபாயம் என்னன்னா அடியாரோடு சேர்ந்திருக்கிறது தாங்க. அது அந்த 2வது பாட்டில் வரும். திரு வலஞ்சொலி பதிகத்தில் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமை பாட்டுக்கு அடுத்த பாட்டில் வரும். விண்டு ஒடிந்தன நம்முடைய வல்வினை திரு வலஞ்சொலிநாதன் மெய்த்தொண்டரோடு இனி இருந்தமையாலே அப்படின்னு சொல்லி அருமையா அந்த பாட்டில் வருங்க. அப்ப பிராரத்த வினை, உடம்பு எடுத்த வினை நீங்க, உடம்பு இருக்கின்ற வரைக்கும் வினை இருக்கு, வினை இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கு. ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. உடம்புக்கு வினைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த வினை இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கும், உடம்பு இருக்கிற வரைக்கும் வினை இருக்கு. அதான் பிராரத்த வினை. ஆனா அந்த பிராரத்த வினை எப்ப நீங்கன்னா அடியாரோட இருந்தா நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு, ஆமா திருமுறைகளையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா மெய்ஞானிகளை நுகர்வினை வந்து பற்றாது, ஏதுவின் வரும் அல்லாதாரே பாடலில் மரப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்கும் சிறப்பிலார் என்று சொல்லி சிவஞானிகள் என்போர் பக்தியினால் இறைவனை மறவாதவர், வழிபாட்டினால் சிவனருள் பெற்றவர், சிவனருள் பெற்ற சீவன் முக்தர்களே சிறந்த சிவன் ஞானிகள் ஆவர். திருவருள் ஞானத்தை மறக்க செய்து தீய நெருக்கி கொண்டு சென்று மலங்கள் பிறவிக்குழியில் விழும்படி செய்யும். அத்தகைய மலங்களிலும் கொடியவர் அடியார் அல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. மலங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதே தீமையை செய்யும், அடியவர் அல்லாதார் எப்பொழுதும் தீமையை செய்வார். சிவபக்தரிடத்து அன்பு செய்வது அவர் சொன்ன வழியில் நிற்போர் உலகமயக்கம் நீங்கி சிவ அனுபவத்தில் மேம்பட்டு நிற்பர். சிவ அனுபவத்தில் திளைத்திருப்பதால் பூத உடம்பு உள்ளவரை நீங்காது நின்ற நுகர்வினை அவரை அதிகம் துன்புறுத்தாது. சிவபக்தரோடு சேர்ந்தால் அன்றி பாச நீக்கமும் சிவப்பேரும் உண்டாகாது. இதெல்லாம் நம்ம செனிப்பையா எழுதியிருக்கிறாருங்க. பெரிய புராணம் படித்ததுனால அவங்க எல்லாம் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு மேற்கோள் சொல்லியிருக்கிறார், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் ஒன்னம் படத்தில் என்கருத்து முடியா ஒன்னம் முன்னின்று மணிவாசக பெருமானுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். மணிவாசக பெருமான் எங்க இருக்கணும்னு கேட்கிறாரு, அடியார் நடுவில் இருக்கக்கூடிய அருளை புரிய வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறார். இதுதான் 12ஆம் சூத்திரம். 12ஆம் சூத்திரமும் நமக்கு பெரிய புராணமும் ஒன்னே தான். பெரிய புராணம் தான் 12ஆம் சூத்திரம், 12ஆம் சூத்திரம் தான் பெரிய புராணம். ஆமா, அதாவது பெரிய புராணத்தினுடைய சாரம் தான் 12ஆம் சூத்திரம். ஆமா, அதே தான், வேற ஒன்றும் இல்லை.
அதுவும் சொல்ற, கலந்து நின் அடியாரோடு என்று வாளா கழித்திருந்தேன், புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடப்பின்னால்னு பிரார்த்தனை பத்திலையும் பாடுறார் மணிவாசக பெருமான். 3ஆம் கூறுல என்ன சொல்றாருன்னா, இனி பத்தரது திருவேடத்தையும் சிவாலத்தையும் பரமேஸ்வரனாவே கண்டு வழிபடுக அப்படின்னார். திருவேடத்தை ஈஸ்வரனாகவே சிவபெருமானாவே கண்டு வழிபடணும் அப்படிங்கிறார். இது சிவஞான போகத்தில் சொல்றார். 3ஆம் கூறு அதான் சொல்லுது. மேற்கோளில் சிவபக்தருடைய திருவேடத்தையும் திருக்கோயிலுக்குள்ள இருக்கும் திருவுருவத்தையும் சிவனுடைய திருவுருவம் என்றே கண்டு வழிபடுக என்பது கருத்து. சிவஞான முனிவர், நான் இது படிச்சவங்களுக்கு தெரியும், மாபாடியம் படிச்சவங்களுக்கு தெரியும், பத்தர் திருவேடம் அப்படிங்கிறதுக்கு நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை தான் காட்டுறாரு மாபாடியத்தில் சிவஞான முனிவர். எத்தனையோ இடங்கள் இருக்கு இல்லையா, பெரிய புராணமே பூரா திருவேடம் தானே, ஆனால் நாவுக்கரசு பெருமானுடைய வேடத்தை தான் காட்டுறாரு. அந்த 3 பாட்டையும் தான் சொல்றாரு. அதான் ஐயா மேற்கோளா கொடுத்திருக்கிறார். தூய வெந்நீர், திருவதிகளை தெரியல, தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே அப்படின்னார். அந்த வேடத்தை அப்படி சொல்றாரு. அப்படியே நாவுக்கரசு பெருமான் உடம்பு பூரா திருநீர், அப்படி கண்ணுல மலைவாரும் திருவடி, அப்படியே கண்ணுல மாலை மாலையா கண்ணீர் வருது. அப்படி வாயில என்ன வருது, தேவாரம் வருதுங்க. வாயிலே கையிலே உளவாரம், வாயிலே தேவாரம் என் கையா சொல்லுவார். அது மாதிரி எப்பொழுதும் வாயில் அவருக்கு தேவாரம் வந்து கொண்டே இருக்கு. அதாவது அது இதுல சொல்ற பொழுது சொல்றார், எங்க திருவாரூர்ல சொல்ற பொழுது சொல்லுவாருங்க, மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் தீந்தமிழும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்வான திருமணமும் என்று சொல்லி அங்க சொல்றாங்க. ஆமா, அப்படியே எப்பொழுதும் திருவாயில தேவாரம் வந்து கொண்டே இருக்கும் நாவுக்கரசு பெருமான். அப்படி நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகினார். அருமையான இடம். ஒரு கணவனுடைய திருவடியை மனைவி எப்படி நெஞ்சில வச்சிருப்பாலோ அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் இறைவனுடைய திருவடியை வச்சிருந்தார். கணவனுடைய திருவடியை மனைவி வச்சிருக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை, அது உலகியல் தானே. அதே மாதிரி மனைவியினுடைய திருவடியை நிறைய கணவன் வச்சிருப்பாங்க, அவங்க ரொம்ப உயர்ந்த உத்தமர்கள் வச்சுங்களேன், அது நிறைய இருப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனா இறைவனுடைய திருவடி நெஞ்சில் இருக்கும். ஆமா, அப்பதான் நமக்கு திருவருள் கிடைக்கும். அப்படித்தானே சுந்தரமூர்த்தி சாமிகள் இருந்தார் இல்லைங்களா? தம்பிரானே தன் உள்ளம் தலியவன் அப்படின்னாரு இல்லையா, ஓம்பண்ணி முனிவர் சொல்றாரு இல்லைங்க. தம்பிரானே தன் உள்ளம் தலியவன் அப்படின்னா உள்ளுக்குள்ள வச்சு வருடிட்டு இருப்பான். எப்படி உண்மையம்மை சிவபெருமான் திருவடியை வச்சு வருடிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமானுடைய திருவடி வச்சிருப்பாங்களோ அது மாதிரி தான் அப்பர் சாமிகளும். அந்த கண்ணீர் மலையா வர்றதுக்கு என்ன காரணம்? பெருமான் திருவடி நெஞ்சில் இருக்கிறது தான் காரணம். இல்லைன்னா வருமா? இறைவனுடைய திருவடி நெஞ்சில் இருக்கிறதுனால தான் கண்ணில தாரை தாரையா மாலையா நீர் வருது அப்பர் சாமிகளுக்கு. அதான் சொல்றாரு, மேயச வாய் அன்பு நீர் பொடி கண்ணும் பதிக செஞ்சொல் மேயச வாயுடையார் புகுந்தனர் வீதியுள்ளனர். அப்புறம் சீர்காழியில் சொல்கின்ற பொழுது சிந்தை இடையராகும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையுளவார படையும் வந்தலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமிழா திருவேடத்தரசு எதிர்வந்தனை. இதுல ஒன்று சேர்ந்து சொல்றாரு, கந்தை மிகையாம் கருத்து அப்படின்னு அந்த துறவை சொல்றாரு. கந்தை உடம்புல கந்தையானதான் இருக்குது, அதே மிகைய நினைக்கிறார் யாரு? அப்பர் சாமிகள். அப்படின்னா எல்லாம் துறந்தவர். அதாவது துறவு அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லணும்னா நாவுக்கரசு நடையரா பெருந்துறவுன்னு சிவஞான முனிவர் சொல்றார். அவருடைய வேடத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நடையரா பெருந்துறவு. அவருடைய துறவு எல்லையில்லாத துறவு. அப்பர் சாமிகளை போல துறவு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் அப்பர் சாமி. அதான் நடையரா பெருந்துறவும் அப்படின்னு சொல்றார். அதான் சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாக கருத்தும் கை உடவார படையும் வந்திலை கண்ணீர் மலையும் வடிவில் ஒளி திருநீரும் அந்தமிழா திருவேடத்தரசும் எதிர்வந்தனைய அப்படின்னார் நாவுக்கரசு. அதாவது நம்முடைய பிள்ளையார் ஒரு திருவேடம்னா எப்படி இருக்கணும்னு மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கிறார். அவர் இப்படிதான் திருவேடனா இருக்கணும், திருநீர் உருத்தராக்கம் அதை அணிந்து கொண்டு ஒருத்தர் இப்படி இருக்கணும்னு மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். அப்படி கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிற பொழுது நாவுக்கரசு பெருமான் சீர்காழி போறார் இல்லைங்களா, அந்த வேடத்தை பார்த்தோம்னா அது அவருக்கு நேரா தோன்றியதான். அந்த கண்ட கவுனிய கன்றும் கருத்தில் பரவு மெய் காதல் தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று தொழுதுனார். அப்படியே நான் பிள்ளையாருக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இதுவரைக்கும் நம்ம மனசுல வச்சுட்டு இருந்தவன் அந்த வேடம் இப்ப நேரில் வந்திருக்குதுன்னு அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி.
யாருக்கு? பிள்ளையார். இது மாதிரி ஒரு வேடத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதான் தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு தொண்டர் குலாத்திடை சென்று பழுதில் பெறும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவாரை அழுது அழைத்து கொண்டவர் தான் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார். இடமெல்லாம் யாரும் சொல்ல முடியும்? சேக்கிலார் பெருமான் மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசுனார். இங்கே எப்படி ஆரம்பித்தார்? தொழுது கரத்தோடு நீரு தெரிந்த கொலன்னு ஆரம்பித்தார். சீர்காழியிலிருந்து தொழுது கொண்டே போனாருங்கிறதுக்கு இதுதான் சான்று, பிரமாணம். 20 கிலோமீட்டர் தொலைவு. வயசானவர் நடந்து போகிறதுக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? 5 மணி நேரத்துக்கு எச்சா கூட ஆகிருக்கலாம். இங்கே கையை எடுத்து மேலே வச்சவர் கடைசி அங்கே போகிற வரைக்கும் வணங்கி கொண்டே போயிருக்கிறாரு திசையை நோக்கி. பிள்ளையாருடைய திசையை நோக்கி அரசுகள் 75 வயசு 80 வயசு இருக்கக்கூடிய அரசுகள் வணங்கி கொண்டே போயிருக்கிறாரு. வணங்கி கொண்டே போனாருங்கிறதுக்கு பிரமாணம் இதுதாங்க. தொழுது அணைவுற்று கடைசியை முடிக்கிற பொழுது சொல்கிறார் பாருங்க. ஆமாம், இங்கே என்ன சொல்கிறார்? தொழுது கரத்தோடு நீர் இந்த கொலன்னு ஆரம்பித்தார் இல்லையா? சீர்காழி இதில் தில்லையில். அங்கே சீர்காழி முடிக்கிற பொழுது அப்படி முடிக்கிறார். தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு தொண்டர் குலாத்தடை சென்று பழுதில் பெறும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தான் அப்பரே அப்படின்னாரு. அவர் அப்பரேன்னு சொன்னால் இவர் மகனேன்னு சொல்லலாம், உரிமை இருக்கு. ஆனால் அடியேன் அப்படின்னாரு. தான் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாதல் உள்பெறல் அரிதுன்னு சித்தியார் சொல்லுதுங்க. சைவத்தில் நிறைய படிச்சிருந்தாலும், நமக்கு சித்தாந்தம் படிச்சிருந்தாலும், பெரிய புராணம் படிச்சிருந்தாலும், திருமுறை படிச்சிருந்தாலும் பணிவு அப்படிங்கிறது வேறுங்க. அந்த தாழ்வெனும் தன்மையோடும் சைவம் அது இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாம் படிச்சிருந்தாலும் பயன் இல்லை. அதுதான் அப்பர் சாமிகிட்ட நிரம்ப இருந்தது. அப்பர் சாமிகிட்ட அந்த இலக்கணத்துக்கு ஒரு உருவம் சொல்லணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டு சொல்லணும், அப்பர் சாமியில தான் சொல்ல முடியும். மற்றவர்கள் வணங்காமல் அடிவணங்கும் நாவுக்கரசு இல்லைங்களா? யார் வணங்குறாங்களோ இல்லையா அவர் முதல்ல வணங்கிடுவார். தான் பெருமான். அடியனுக்கு சொல்லக்கூடாது நம்ம புராணத்தை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பெரியவங்களுடைய கருத்துக்காக சொல்கிறேன். ஆச்சாரிய அபிஷேகம் செஞ்சு வைக்கணும்னு ஐயா சொன்னோடனே எனக்கு விருப்பம் இல்லை கொஞ்சம் கூட. இப்போவுமே அதில் விருப்பம் இல்லை, அப்பவும் விருப்பம் இல்லை. அப்போ என்னென்னா எங்கள் ஐயா எப்படின்னா ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கிட்டா யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை இருக்குது. இப்போ நம்ம குருமார்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க, எக்ஸப்ட் ராகவையா. அவர் எல்லாத்தையும் விழுந்து வணங்குவார், ரோடாக இருந்தாலும் விழுந்து வணங்குவார். நான் என்ன சொன்னேன்னா, சென்னிப்பையாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் ஐயா ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி வைக்கிறேங்கிறாருங்க, எனக்கு அடியாரை வணங்காமல் என்னால் இருக்க முடியாதுங்க, ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கினா யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறாங்க, என்ன செய்யறதுங்க? இந்த ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். அப்புறம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா சொன்னார். ஞானசம்பந்தர் நாவுக்கரசரே வணங்கியிருக்கிறாங்க வேல்சாமி, அதை விட நாம் பெருசா அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா அப்படின்னு எடுத்துட்டேன். இன்னொரு கேள்வி கேட்டேன், சரி ஆச்சாரிய அபிஷேகம் எல்லாம் வாங்கினா உலகிலிருந்து நம்ம விலகி இருக்கணும், இப்போ எங்களுக்கெல்லாம் வயசு குறைவுங்க, நாங்கள்லாம் குடும்பத்தோடு இருக்கிறவங்க, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார்னா, இந்த சோற்றுத்துறை தேவாரத்தில் ஒரு இது வருது, ஞானசம்பந்தர் நெரிசேர் சிற்றின்பன் வரும், அதையே மேற்கோள் காட்டி சொன்னார். உலகியெல்லாம் ஒழுக்கம் இருக்கணும், கணவன் மனைவியாக இருக்கிறது தவறு கிடையாது, ஆனால் ஒழுக்க நெறியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்படியெல்லாம் பெரியவங்கிட்ட நம்ம எதுக்கு போகிறது அப்படின்னா ஒரு தெளிவுக்காகத்தான் போகிறோங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கிட்டு மறுபடியும் ஐயாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு போய் ஐயா விழுந்து வணங்கினா அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? வெல்சான் ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கிட்டு நீங்கள்லாம் வணங்கக்கூடாது, எப்படி பாரு, ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கிட்டு நீங்கள்லாம் வணங்கலாம் அப்படின்னாரு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, அது பணிவை அடியாருக்கு அடியார் வணங்குறது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே ஆச்சாரிய விஷயம் வாங்கினா நம்மளை வணங்குறாங்களேன்னு அதையும் அவங்க மறுக்கிறாங்க. அப்படின்னா அடியாரை வணங்குறதுக்கு எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் வேண்டியது இல்லைங்க. அப்படியெல்லாம் அடியாரை வணங்கக்கூடாது அப்படின்னா அது ஆச்சாரிய அபிஷேகங்களில் மடாதிபதியாக இருந்தாலும் நமக்கு அது வேண்டியதில்லை இல்லைங்களா? அது தேவையில்லை. நம்ம அடியாரை வணங்கினா தான் நம்ம வினை நீங்கும். வேற என்ன, நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறதுனால நம்ம வினையெல்லாம் நீங்காது. நம்ம வினை நீக்கிறதுக்கு ஒரே வழி அடியாரை வணங்குறது தான். அதனால் ஆச்சாரிய அபிஷேகம் செய்கிற பொழுது எங்கள் ஐயாவுக்கு சொல்லலை, சொன்னால் சத்தம் போடுவார், நான் ஆச்சாரிய அபிஷேகம் கொடுக்குறேங்கிறாரு, அங்கே போய் கேட்குறான் பாரு அப்படின்றார். அதனால் நான் போயிட்டு வந்த பின்னாடி அப்புறம் ஐயாட்ட சமீபத்தில் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஐயாட்ட கேட்டேங்க இப்படி சொன்னாருங்க அப்படின்னு. எங்கள் ஐயா அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவருடைய கருத்து என்னென்னா, ஆச்சாரிய விஷயமான யாரையும் வணங்கக்கூடாது, பெரியவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம
அவங்களுடைய கருத்து. அதனால் தெளிவுபடுத்துனது நமக்கு சென்னிப்பையா தெளிவுபடுத்து. அதனால் ஒவ்வொரு பெரியவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ பெரிய புராணத்தில் சிவபக்தர் திருவேடம் பல இடங்களில் கூறப்பெற்றாலும் திருநாவுக்கரசர் திருவேடமே அழகொழுக தீட்டப்பெற்ற உயிர் ஓவியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அழகொழுக தீட்டப்பட்ட உயிர் ஓவியம் அப்படின்னா திருவேடத்துக்கு திருவேடத்தரசு அந்தமிலா திருவேடத்தரசு எதிர்வந்து அணையான வேடம் கைதோல வீடு எளிதான்னு சொன்னது அப்பர் சாமிகள் தான். வேடத்தை வணங்கினா வீடு பேர் கிடைக்கும்னு வெளிப்படையாக சொன்னது அப்பர் சாமிகள் சொல்லியிருக்கு. வேடம் கைதோல வீடு எளிதாம் அப்படின்னு. இப்போ திருவேடத்தை வணங்கினாவே வீடு பேர் கிடைக்கும். ஏது அவன் மற்ற இவ்விடங்களில் பிரகாசமாய் நின்றே அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்றலான் என்று சொல்லுகிறார். ஏதுவினுடைய பொருள் சிவன் ஞானிகளையும், அதாவது இறைவன் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தாலும் விளங்கி தோன்றும் இடங்கள் சிலவே. சிவனடியார் திருவேடம் ஒன்று திருக்கோயிலுள்ள திருவுருவங்களிலும் தயிரில் நெய் போல விளங்கி நிற்பான். இவை அல்லாத மற்ற இடங்களில் பாலில் நெய் போல வெளிப்படாமல் நிற்பான் என்று சொல்றாருங்க. அதில் பத்தர் திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என்று கண்டு வழிபட வேண்டும். பத்தர் வேடத்தையும் சிவாலயத்தையும் சிவபெருமானே என்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாருங்க. சிவன் ஞானிகளையும் இன்னைக்கு நான் முடிக்க மாட்டேன் இருக்கிறேன். இன்னைக்கு முடிக்க மாட்டேன் இருக்குது. மணி 8 போகுது. இன்னொரு வகுப்பு தான் கொஞ்சம் தான் அப்புறம் இது பார்த்துக்குவோம். சிவன் ஞானிகளையும் சிவலிங்கத்தையும் சிவனென்றே கருதி வழிபடுதல், சிவபக்தரையும் சிவாலயத்தில் உள்ள திருவுருவத்தையும் வழிபடுவது முறை. அவ்வாறு இல்லாமல் சிவபக்தருடைய திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவனென்றே கருதி வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டதன் காரணம், அதாவது வேடத்தை தான் நம்ம பார்க்கணும், அவளே வேடம் அணிந்தது யாருங்கிறது பார்க்கணுங்கிறது இல்லைங்க. யார் வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா. சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞான மிகழ்வார் அருணரகம் நொண்ணாமல் எண்ணுவார் பாலணைந்தார் நமக்கடித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினையும் மொழி விளம்பி விடை கொடுத்தார். நரசிங்க முனைய நாயனாருடைய புராணம் இல்லைங்களா. ஒழுக்கம் இருக்குது, ஒழுக்கம் இல்லை, அவன் நமக்கு ஆக வேண்டியவன் ஆகாதான், அதெல்லாம் இல்லை. வேடம் தான் நமக்கு முக்கியம். வேடத்தை மட்டும்தான் நாம் பார்க்கணும். அதான் சீலம் இளரே எனினும் அப்படின்ட்டார். ஒழுக்கத்தை பற்றி நாமெல்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. திருநீறு சேர்ந்தாரே ஞான மிகழ்வார் அருணரகம் நான் அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. அந்த நரசிங்க முனையனார் எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. அப்புறம் அரசன் அவருக்கு ரெட்டிப்பு பொன் கொடுத்தார் என்று சொல்லி புராணத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் மனசு நோக்கக்கூடாது. மனசு நோந்தால் அது காரணமாக இருக்கிறவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அதனால் இறைவன் இரட்டிப்பு பொன் கொடுத்தார் என்று சொல்லி, அரசன் இரட்டிப்பு பொன் கொடுத்தார் என்று சொல்லி அந்த சரியத்தில் வருது. சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞான மிகழ்வார்னு நல்லா அழகாக சொல்றார் சேக்கிழார். அடியாரெல்லாம் யாரும் இகழ்ந்து பேசல, ரொம்ப கவனமாக கேட்கணும். அதையும் ஞான மிகழ்வார்னா உலகத்தார்கள் தான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இவனெல்லாம் நின்றுட்டான். நம்ம ஒவ்வொரு திருவாதிரையிலையும் அவர் அமுது கொடுத்து பொன் கொடுப்பார். இவனெல்லாம் ஒரு சிவனடியாராமா, நேற்று வரைக்கும் அங்கே இருந்தான், நானே பார்த்தேன், இன்னைக்கு இங்கே எல்லாத்தோட நல்ல நாட்டை நின்றுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது அவர் காதுக்கு கேட்டுருச்சு, அந்த அடியாருடைய காதுக்கு கேட்டுருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். அரசர் பார்த்துட்டே இருக்கிறார். யார்? நரசிங்க முனையர். இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் மனசு கஷ்டப்பட்டுருச்சு. அந்த மனசு கஷ்டப்பட்டவங்க என்ன ஆகுவாங்க? அது காரணமாக இருந்தவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே. இப்போ நரகம் போகாமல் காப்பாற்றணும் என்ன செய்யணும்? அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும். அவர் மகிழ்ச்சிப்படுத்துறது என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் 100 பொற்காசு கொடுத்தா அவருக்கு 200 பொற்காசு கொடுத்தார். எல்லாத்துக்கும் கொடுத்ததை விட இரட்டைப்பி பொன் கொடுத்து அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். இரட்டைப்பு பொன் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் அவர்கிட்ட போய் அப்படியே பணிவாக ஒரு அன்பாக பேசி தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி நமக்கு புராணம் வருது. அப்படின்னா வேடத்தை தான் நம்ம பார்க்கணும் வழிய அவங்களுடைய இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிள்ளைகளுக்கு எது கொடுக்கறதுனா பொண்ணுக்கு எது கொடுக்கறதுனா வேணால் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. வேடத்தை பார்க்குறோம், வணங்கிக்கிறோம், அவ்வளோதான். காமக்கிளத்தியராகிய விளைமகளின் வடிவில் காணப்படும் ஆடை, சந்தனம், அலிகரன்கள் முதலாயின காணப்பட்டவுடன் காமுகரை வசப்படுத்தி இன்பத்தை உண்டாக்கும். அதுபோல சிவபக்தர் அணிந்திருக்கும் திருவேடமும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் சிவாலயம் கண்டவுடனேயே மெய்யனூர் உடையாரை வசப்படுத்தி அவருக்கு இன்பம் செய்யும் அப்படின்னு. அடியார்களை பார்த்தா அந்த மனசு அப்படி இழுக்கும் இல்லைங்களா. எங்கள் மாணிக்கையை என்ன பண்ணுவார்னா, அடியாரை பார்த்தா ஸ்டேரிங் விட்டுருவார், கையை மேலே தூக்கிடுவார். நிறைய தடவை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாரு எங்கள் வண்டியெல்லாம்.
ஆமாம், அவருக்கு தமிழில் தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்னன்னா, தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயா அப்படிம்பாரு. அப்புறம் வந்து சொல்லுவார், ஐயா வேற யாராவது எனக்கு கட்டி வச்சு அடிச்சிருவாங்க அப்படிம்பாரு. அது என்னமோ அவர் என்ன செஞ்சாலும் நமக்கு அவர் மேலே ஒரு கோபமும் வரல. ஆமாம், நிறைய தப்பு பண்ணுவார், ஆனாலும் என்னமோ குழந்தையாட்டார் இல்லைங்களா? குழந்தைங்க எப்படி தப்பு பண்ணா அது மாதிரி தான் நான் மாணிக்கையா பொறுத்த வரைக்கும் அடியார் மேலே உண்மையான அன்பு இருந்தது. எல்லாம் வந்திருந்தாங்க, நல்லா என்னென்ன பதிகமெல்லாம் பாடணுமா அம்மையாருடைய திருப்பதிகமெல்லாம் பாடி அடியார் புடைசூழ அவருடைய இதை நம்ம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. பரவாயில்ல, அடியார்கள் மேலே அளவற்ற அன்புடைய ஒரு மாணிக்கை. அடியாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, உயர்ந்த ரக கோதுமை மாவா கொடுங்கன்னு போய் கடையில் கேட்பார். அங்கே சாப்பாட்டுக்கு இருக்காது, அது வேற. ஆனால் என்ன கேட்பாரு, உயர்ந்த ரக கோதுமை மாவா கொடுங்கன்னு சொல்லி கடையில் போய் கேட்பார். பூரி போடணும், அடியாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, உயர்ந்த ரக கோதுமை மாவா கொடுங்கன்னு கேட்பார். அவருக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கு இருக்கிறது இல்லையே, இருக்கிற அரிசி எடுத்து யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுத்துருவார். அந்த மாதிரி பாவம். அவங்கள எல்லாம் ஏதோ ஒரு நம்மளாவது நினைக்கணும், வேற யாரும் நினைக்க போறாங்க, அவ்வளோதான் இல்லைங்களா? நம்மளாவது நினைப்போமே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தானே. சிவபக்தர் அணிந்திருக்கும் திருவேடம் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் சிவாலயம் கண்டவுடனேயே மெய்யனூருடையாரை வசப்படுத்தி அவருக்கு இன்பம் செய்யும் ஆதலால் திருவேடத்தையும் சிவாலயத்தையும் வணங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஒருத்தர் எல்லா நிகழ்ச்சிக்கு வருவார், தன்னை போல பேசிகிட்டே இருப்பார். ஒரு அடியார் நிறைய சாமியெல்லாம் கூடையில் வச்சு கொண்டு வருவார். அம்பாள் சாமி நிறைய சாமியெல்லாம் கூடையில் வச்சு கொண்டு வருவார். ஆனால் நிறைய திருமுறையெல்லாம் பாடிட்டே இருப்பார். கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் இருப்பார். ஜெயராமைய மடத்தில் பேசிகிட்டு இருக்கிற பொழுது ஒரு முறை நான் அவரை எந்திரிச்சு போய் வணங்கிட்டு வந்து உட்காந்துட்டு அவர் பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஜெயராமைய சொன்னார், அவரை பார்த்தா யாருமே வணங்க மாட்டாங்க, நீங்கள் தான் வணங்கியிருக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, அவர் வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். வேறு எனக்கு தெரியல, மதுரை பக்கம்தான் அவர் ஊர். எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், பேசிக்கிட்டே இருப்பார் நான் ஸ்டாப். ஆனால் அந்த விஜயலட்சுமி அம்மாவுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், அப்படி ஒருத்தர் இருப்பார். அப்படி என்னன்னா, அப்போ திருவேடத்தையும் சிவாலயத்தையும் வணங்க வேண்டும் என்று கூறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்த வகுப்பில் இதை முடிச்சுட்டு அப்புறமா போயிடலாம். இதோட நிறைவு செஞ்சு 8 மணி ஆகிப்போச்சு. இது அருமையான பாட்டு, 76வது பாட்டு. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் தன்னுணர தன்னுள் இருத்தலால் தன்னுணரும் நேசத்தார் தம்பால் நிகழும் பதினை போல் பாசத்தாருக்கு இன்றாம் பதினர். இறைவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து, தனது உரு என்ன, அவனுடைய உருவம் திருநீர், திருநீர் உருத்தராக்கமெல்லாம் இறைவனுடைய உருவமாக கருதப்படும். அடியார் பெருமக்கள் அவனை உணர வேண்டும் என்பதற்காக அவனுடைய உருவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அப்படின்னார். அப்படி உலகத்தார் தன்னை அறிந்து பயன்பெறுவதற்கு பொருட்டு தனது உருவை திருநீரு கண்டிகை முதலிய தன்னுடைய திருக்கோலத்தை தான் கொடுத்து தன் அடியாருக்கு கொடுத்து தன்னை உணர அவ்வடியார் சிவோகம் பாவனையால் தன்னை அறிய செய்தலால் தன்னுள் இருத்தலால் அவ்வாறு உள்ள அவ்வடியாரை தனக்குள் அடங்குமாறு செய்தலால் தன்னை நன்கு உணர்ந்து வருகின்ற அன்பரிடத்தில் எப்படி இருப்பார், தயிரில் நெய் போல சாமி இருப்பான். தயிரில் நெய் போலன்னா கொஞ்சம் பக்குவமாக அப்படி கொஞ்சம் கடைஞ்சோம்னா வெண்ணெய் வரும், வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கிக்கலாம் இல்லையா, அது கொஞ்சம் எளிமை. இல்லாதவங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா, பாசத்தாருக்கு பாலில் நெய் போல விளங்காமல் இருக்கும். பாலில் நெய் போலன்னு கூட அவர் சொல்லலை, பாலில் நெய் போல ஐயா தான் உரையில சொல்லியிருக்கிறாரு. பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்ட்டார், பாலில் நெய் போலன்னு கூட சொல்லலை. அவங்கனால கண்டுபிடிக்கவே முடியாது பெருமான அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம், பாசத்தாருக்கு அப்படின்னா உலகத்தார்களுக்கு பெருமான் கண்டுபிடிக்க முடியாது. அதான் இதில் உரையாசிரியர் வந்து பாசக்கட்டு உடையவருக்கு பாலில் நெய் போல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விரைகள் தீயனன் பாலில் படுநெய் போல உறவுகோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிருக்கு அப்பர் சாமியினுடைய தேவா இல்லைங்களா. பரம்பொருளாகி சிவபெருமான் உலகத்தார் தம்மை அறிந்து கொள்ள வேண்டி கருணை கொண்டு தம்முடைய திருவேடமாகிய திருநீரு கண்டிகை முதலிய வடிவத்தை தம்முடைய அடியாருக்கு கொடுத்தார். அத்தகைய அடியார் இடமாக நின்று இறைவன் அந்தந்த உலகத்தவருக்கு விளங்கி காட்டுவான். தம்மை உள்ளவாறு உணரும் தொண்டராகி அடியாரிடத்தில் தயிரின் நெய் போல
விளங்கி தோன்றுவான். அதனால் திருவேடமுடையவர் சிவமாகவே கருதப்பெறும். வேடத்தை வந்து எப்படி வழிபாடு செய்யணும்? நம்ம சிவமாகவே கருதி வழிபாடு செய்யணும். ஆமாம், அதுதான் ரொம்ப திருவேடத்தை சிவமாகவே கருதி வழிபாடு செய்யணும். திருவேடம், பாவனை, செயல், தன்மை ஆகிய நான்கினாலும் திருவேடமுடைய மெய்யன்பர்கள் சிவமாகவே தோன்றுவர். அவர்களே சிவன் என்று வழிபடுவதற்குரியவர். பந்தவாசமுடைய ஏனையோரிடத்த சிவபெருமான் பாலில் நெய்போல் விளங்காது நிற்பான், அவர் சேர்க்கை கூடாது என்பதாம் என்று சொல்லி அந்த அடியார் அல்லாதவர்களுக்கு பெருமான் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பாலில் நெய் போலன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அடியவர்களுக்கு சாமி எப்படி இருப்பார் அப்படின்னா தயிரில் நெய் போல என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது அடுத்த வகுப்பில் நில இடையில ஏதாவது நேரம் இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, 12வது சூத்திரம் என்னன்னா முழுக்க முழுக்க பெரிய புராணம் தான், வேற ஒன்றும் இல்லை. சிவபிரகாசத்தில் அந்த பத்தராய் பணிவார்களை பற்றி ஒரு பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன். அணைந்தோர்கள் பற்றி சொல்றாரு. அதாவது ஜீவன் முக்தர்களை பற்றி சொல்ற பொழுது 98வது பாட்டில் சொல்ல சிவபிரகாசத்தில், தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனி தானும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வணங்கி வெண்தரளங்கள் சிந்த விழிமொழி குளர மெய்யே கண்டு கொண்டிருப்பார் ஞானக்கடல் அருந்தினோரே அப்படின்னார். சிவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு இந்த பாட்டில். தொண்டர்கள் தாமும் அப்படின்னா அடியார்களையும், வானோர் தொழும் திருமேனை தேவர்கள்லாம் வணங்கக்கூடிய பெருமானுடைய திருமேனையும், அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வணங்கி அப்படின்னா அதாவது தேவர்களும் காண்டற்கடி சிவருமானே என்று வழிபட்டு கண்கள் வெண்மையான முத்து போன்ற நீர்த்துளி ததும்பி வலிய வாக்கு தழுதழுப்ப மெய்ப்பொருளாகி சிவத்தையே கண்டு கொண்டிருப்பார்கள். அடியார் திருமேனிலையும் சரி, பெருமானுடைய திருமேனிலையும் சரி, ரெண்டுலேயுமே சிவத்தை பார்க்கக்கூடியவர்கள் சிவன் முக்தர்கள். அப்படி கண்ணில் அவங்களுக்கு வெண் தரளங்கள் சிந்த அப்படிங்கிறார். அப்படியே முத்து முத்தா கண்ணீர் வரும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு இதுலேயும் அதான் சிந்தை இடையாரானதும் தான் நமக்கு மேற்கோளாக கொடுத்துருக்குறாங்க. பெருமான் இறைவனை பற்றி எல்லாம் நிறைய இதில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த அளவில் நம்ம நிறைவு செய்து, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. அந்த கயிறு சாத்துறது, கயிறு எங்க கயிறு இருக்கா? ஏதாவது நூல் ஏதாவது இருக்கா? அதையே கொடுங்க. இதுலயே இருக்கா? என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை உள்ளம் உங்கிடம் மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம்.